இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாட மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும்
செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 587வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருக்கின்றோம். மாதத்தின் துவக்கமும் கூட. ஆம், இந்த வாரம் முழுக்க நாம் நற்பயன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நற்பயன் மிக்கவர்களாக நாம் நானிலத்தில் பயணிக்கும் பொழுது அது நம்மை மட்டுமன்றி நம்மை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் மாற்றத்திற்கும் வித்தாக அமைகின்றது. அத்தகைய வித்து நம்மில்தான் பிறக்கின்றது. அந்த மாற்றத்தை நம்மில் விதைப்பதற்கு எண்ணற்றவர்கள் உறுதுணையாக இருந்தாலும் ஆசிரியர்களின் பங்களிப்பு என்பது மகத்துவம் நிறைந்தது. கவிஞர் இவ்வாறு ஆசிரியரை பற்றி குறிப்பிடுகின்றார். ஆண்டுதோறும் இங்கு 1000 விதைகளை ஆள்போல் வளர்த்து ஆளாக்கி விடுவதே ஆசிரிய பணியாகும். ஆற்றல் ஊற்றுகளாக ஆட்களை மாற்றிடும் அற்புத கலைதனை அவனியில் புரிந்திடும் அறிவு களஞ்சியம் ஆசிரிய பெருமக்களே. அறிவளிக்கும் ஆசிரியரை அன்னைக்கு நிகரெனவே அன்றாடம் வணங்கிடுவோம். அற்புத வாழ்வுதனையே அவர் மூலம் நாமும் அவனியில் அடைந்திடுவோம் என்று என்னுள் நீ என்கின்ற கவிதை தொகுப்பு வாயிலாக இன்றைய நமது சிறப்பு அழைப்பாளர் அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் இந்த அற்புதமான கவிதை வித்தினை எழுதியுள்ளார். ஆம், மேன் மக்களின் உரை என்பது நமது வாழ்வியலை இன்னும் செம்மைப்படுத்தக்கூடியதாகவும் செழுமைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆத்திச்சூடியும் வெகு அழகாக கூறுகின்றது, மேன்மக்கள் சொல்கேள். ஆம், அத்தகைய முன்னெடுப்பில் நமது தளத்தில் உருவானதுதான் மேன்மை பாராட்டுவோம் என்ற ஒரு தொடர் நிகழ்வு. இந்த தொடர் நிகழ்வின் 13வது வாரத்தின் ஒரு பாகத்தினை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த 13 வாரங்களாக நிறைய மேன் மக்களின் வாழ்வியல் சூழலில் நடந்த அற்புதமான விடயங்கள் குறித்த பார்வையினை அன்பு சகோதரர் கவிஞர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கி வருகின்றார்கள். 12 பாகங்கள் முடிந்து இன்று 13வது பாகத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம்.
அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் மேன்மை பாராட்டுவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மேன்மை மிகுந்த செயல்கள் வாயிலாக மெருகூட்டுவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் அர்த்தமுள்ளதாக்குவோம். நன்றி. ஆகச்சிறந்த அவைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தொடர்ந்து இந்த நல்ல ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கும் பிரிட்டோ சகோதரர் அவர்கள், சகோதரி கற்பகவள்ளி அவர்கள் மற்றும் ஒரு சகோதரி ரேவதி அவர்களுக்கும் வேல்ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் ஒளி அளவு சரியா இருக்குங்களா? நன்றி. சரியா இருக்கு. எப்போதும் வாழ்த்துக்களையே தன்னுடைய வாழ்நாள் அடையாளமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கு, விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்லது ஒரு சொல் கேட்க அது எங்கு கிடைச்சாலும் சரி, அந்த நாங்கள் தயாராக வந்து அந்த விஷயங்களை கேட்டு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கரங்களை நீட்டி நிற்கும் அன்பு கேட்பாளர்கள் அனைவரையுமே இந்த நேரத்தில் வாழ்த்தி மகிழ்கின்றேன். மீண்டுமே ஒரு நல்லதொரு நாள் கிடைத்திருக்கிறது. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் நாள் எல்லாமே நல்ல நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை உள்வாங்கிக் கொள்வதோ அல்லது வெளிப்படுத்துவதோ இரண்டுமே ஒரு ஆகச்சிறந்த செயலாக நான் கருதுகிறேன். நல்லவை இப்போது தேய்ந்து வருகின்ற இந்த காலத்தில் அதற்காக ஒரு தளத்தை அமைத்து அப்படிப்பட்ட அன்பர்களை அழைத்து ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட செய்திகளை அதிகாலையில் கேட்பதற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்ற இந்த நல்லோர்கள் சூழ்ந்திருக்கின்ற இந்த இடத்துல இருப்பதையே நான் எப்போதும் பெருமையாக நினைக்கின்றேன். ஏன்னா கேட்பாளர்களோட எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் கூட எப்போதுமே நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் சற்றே குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் நாம் மனச்சோர்வு அடையக்கூடாது. விதைப்பது நமது பணி. விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடந்த முறை நிறைவாக நான் பேசும்போது கூட ஏறக்குறைய நம்ம விதைக்கும் வேலையை நிறைய செஞ்சிட்டோம். இனி அறுவடைகளை பார்க்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி நான் அந்த அவையில் சொல்லியிருந்தேன். அதுபோல் இந்த அவையில் பேச வருகின்ற சிறு சிறு குழந்தைகள், குழந்தைகள் தான் சொல்லணும், குட்டி குட்டி பசங்கள்லாம் ஒரு புத்தகத்தை ஆய்வு செய்து பேசுவதோ அல்லது அது குறித்து அவர்களுடைய பார்வையில் அந்த புத்தகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம மிகச்சரியாக இந்த விதையை ஊன்றி இருக்கிறோம் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய திருப்தி ஏற்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே சமூகத்தில் வரும் நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு தான் நாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அது அப்பப்போ உண்மைப்படுது அப்படிங்கிற அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு மன திருப்தியாகுது. நம்ம சரியான வேலை செஞ்சிட்ருக்கிறோம், சரியான பாதையில் போயிட்டுருக்குறோம். இன்னும் அதற்கான அங்கீகாரம், ஆதரவு கரம் நீட்டுவோர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மேன்மையான ஒரு பதில் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சிறு பிள்ளைகள் இன்னும் வரும் காலங்களில் நாம் செய்த வேலைகளை அவங்க கையெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் நம்ம கரம் கோர்த்து நம் பின்னால் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நமக்கு அப்புறம் இதுபோல செயல்களை செய்வதற்கு ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மிகப்பெரிய உந்துகோலாக ஒரு களமாக இந்த சரித்திரம் படைப்போம் களம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய பெருமை. இங்கு உரையாற்றுவதையே மிகப்பெரிய ஒரு ஒரு மேன்மையான செயலாகத்தான் கருதுறோம். ஏன்னா இங்கே சொற்பமான ஆட்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் ஒரு 1000 நபர்களுக்கு சமம். ஏன்னா அவ்வளோ செய்திகளை உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட இடத்துல மிகவும் கவனமாகவும் என்ன தேவையோ அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இங்கு கொடுக்கப்படும் இந்த 50 நிமிஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கவனமாக பேச வேண்டிய ஒரு காலம். அதில் அந்த 50 நிமிடத்தை வீணடிக்கக்கூடாது. நல்ல செய்திகளை தேடி பிடித்து இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மேன்மையானவர்கள், கடத்துபவர்கள் அப்படின்னு விஜய் சொல்லுவாங்க. நம்ம காரியாப்பட்டி விஜய் சகோதரர் சொல்லுவார். அதுபோல்
அனைவருமே இதை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அவையோட சிறப்பும் கூட. அப்படிப்பட்ட அவையில பேசுவதை மீண்டும் ஒரு முறை பெருமிதமாக கருதுகிறேன். நல்லதொரு தலைப்பின் கீழே இன்னைக்கு நாளும் அமைந்திருக்கிறது. மூத்தோர் சொல் கேள் அப்படிங்கிறத நான் ஒரு தாரக மந்திரமாகவே கடைபிடிக்கின்றேன். அந்த வகையில மேன்மையான நபர்களோட சொல் கேட்பது அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ இந்த அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில நாமுமே ஒரு சில சங்கதிகளை இந்த நாள்ல பகிர்ந்து கொள்வோம். கடந்து செல்லும் நான் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை, என்னுடைய வாழ்வியல்ல நான் அதிகம் உபயோகித்த வார்த்தை கூட இதுதான். கடந்து செல்கின்ற அத்தனை உயிரினமே நமக்கு ஏதேனும் கற்றுத் தருவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்றதை நீங்க கவனிச்சிருந்திருக்கலாம். எந்த ஒரு செயல் நம் கண் முன்னால் நடந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உயிரினம் ஏதேனும் ஒரு செய்கையை செய்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு ஒரு சங்கதியை இறைவன் அனுப்பியிருப்பதாக தான் பார்க்கணும். அந்த பார்வையில பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்லதொரு செய்தி கிடைக்கும். அதுல 2 விஷயங்கள் இருக்கும். செய்யக்கூடாததும் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சங்கதியும் கிடைக்கும். நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய முறை நான் நிறைய சிறுகதைகளை சொல்லியிருக்கேன். காணக்கூடாத காட்சியை கண்டு நாம் செயல்பட்டால் நம்ம மறுபடியும் சமூகத்துல எந்த மாதிரி இடத்தை பெறுவோம் அப்படிங்கிறத நிறைய சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கான சங்கதி எது அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருந்து ஆய்ந்து எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே நம்ம மேன்மைக்காக மாறி அந்த மென்மையான இடத்தை அடைவதற்கான ஒரு பாதையாகவே அது இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப பல நேரங்கள்ல பல அறிஞர்கள் தன்னுடைய வாழ்வியல் செய்திகளை எழுதும்போது நிறைய சங்கதிகளை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய நம்ம கொஞ்சம் புகழடையும் போதோ, நம்மை பின்பற்றுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போதோ, அல்லது நம்ம நல்ல ஒரு படைப்பை படைத்திருக்கும் பொழுதோ, அதை கொண்டாடும் வகையில உலகம் அடிக்கடி நம்மை பாராட்டும் பொழுதெல்லாம் நமக்குள்ள எப்போதும் ஒரு தலையில ஒரு கர்வம் ஏறிக்கொள்ளும். அது எல்லோருக்கும் இயல்புதான். ஒரு சாதாரண மனித பிறவி அப்படிங்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஒருத்தர் கொண்டாடப்படும் பொழுது, அந்த உச்சத்தில் அந்த நேரத்துல அவர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிறைய தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்வியல் பக்கங்கள படிக்கும்போது, அவங்க நிறைய நேரங்கள்ல இது போன்ற சூழலை நாங்க எப்படி கடந்து வந்தோங்கிறத எழுதியிருக்காங்க. அப்ப லியோ டால்ஸ்டாய் அவர்கள் உலகின் சிறந்த எழுத்தாளராக ஓரளவு வெளிச்சம் பெற்ற பிறகு, அவர் எல்லோருக்குமே தெரியும் அப்படிங்கிறது அவருடைய சிந்தனை. அவர்கள் எழுதிய நூல்கள் எல்லாம் நிறைய வெளி உலகத்திற்கு பரவ ஆரம்பிச்ச நேரம். அந்த நேரத்துல அவருக்குள்ள கொஞ்சம் கர்வம் ஏறி இருந்தது. நான் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளன். என்னை எல்லோருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அவர் துவக்க காலத்துல அந்த சிந்தனையோடே இருந்தார். இப்ப நம்ம வெளிய போனா நம்மை சூழ்ந்து கொள்வார்கள். நிறைய பேர் நம்மகிட்ட பேசுவாங்க. நம்மகிட்ட கையொப்பம் வாங்குவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையோடயே அவரு வலம் வர ஆரம்பிச்சார். அப்படி ஒரு சூழல்ல தன் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பூங்காவுக்கு ஒரு முறை செல்றார். போகும்பொழுது அங்க பெருசா அவர் கொண்டாடப்படவில்லை. ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் குறித்து தெரியல. ஏன்னா, அந்த இலக்கியம் படித்தவர்களோ, அவருடைய படைப்பை படித்தவர்களுக்கு தான் அவர் தெரிந்தவரா இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப இவருக்கு அது ஒரு ஏமாற்றமா போயிருது. அடடா! நம்ம இவ்ளோ புகழ் பெற்றிருந்து இந்த இடத்துல ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனா, என்ன கண்டுக்கவில்லையே! அப்ப இன்னும் நாம அடையாளப்படுத்தப்படவில்லை. அவர்கள்ட்ட நம்ம இன்னும் வளரல அல்லது நம்ம பற்றி செய்தி அவர்ட்ட போய் சேரல அப்படிங்கிற ஒரு சிறு மன சஞ்சலம் வந்துருது. அந்த பூங்காவுல ஒரு குழந்தை ஒரு சிறுமி ஊஞ்சல்ல விளையாண்டுட்டு இருக்கா. பார்க்கலாம் இந்த குழந்தை பள்ளியில படிக்கிற மாரி தெரியுது. ஏதேனும் நம்மை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அருகாமையில் போய் உட்காந்து, அருகாமையில இருக்கிற இன்னொரு ஊஞ்சல்ல இவர் உட்காந்துக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. அந்த குழந்தைகிட்ட உரையாடுகிறார். உரையாடிட்டு அந்த குழந்தை நேரம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவரு ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறார். உங்க வீட்ல போய் நீ என்ன சொல்ற அப்படின்னா, சிறந்த எழுத்தாளர் டால்ஸ்டாயோட நான் விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, லியோ டால்ஸ்டாயோட நான் விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்ல சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்போதும் அந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் கர்வம் இருக்கு. குறைந்தபட்சம் இங்க இருக்கிறவங்க என்னை கண்டுக்கல. ஆனாலும் நீ போய் வீட்ல போய் டால்ஸ்டாய் கூடயே நான் விளையாண்டுட்டு வந்தேன்னு சொல்லு. அது உனக்கு பெருமிதத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த தொனியில சொல்றார். ஆனா அந்த குழந்தை டால்ஸ்டாய் என்பவர் யார் என்பதை அறியாத ஒரு குழந்தை. அதுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. தெரியல அதுக்கு. தெரிந்திருக்கவில்லை. இவர் எதிர்பார்த்தது வேற, அங்க நடந்தது வேற. அந்த குழந்தை மீண்டும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, "நீங்களும் உங்க வீட்ல போய் நான் மேரியோடு விளையாண்டேன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லுது. இப்பதான் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறார். மேரி அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையோட பெயர். இப்ப அந்த சிறு குழந்தை அவருக்குள்ள ஒரு பெரிய பாடத்தை திணித்தது. உலக புகழ் பெற்றவனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்ல.
எல்லோருக்கும் நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மாபெரும் தவறு. ஒரு அருமையான ஒரு பாடத்தை இந்த சிறு குழந்தை எனக்கு கற்பித்தது. அந்த நாளில் என்னுடைய கர்வம் தகர்ந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார் அவர். அப்ப அந்த மேரி அப்படிங்கிற ஒரு சிறு குழந்தை அவருடைய அந்த கர்வத்தை, அந்த ஆணவத்தை உடைத்தெறிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர், நல்ல ஒரு எழுத்தாளர், இலக்கிய எழுத்தாளர், இப்படியெல்லாம் மேன்மையாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு சிறு சங்கடம் இருந்திருக்குது. சிறு உணர்வு, சாதாரண மனிதன் போல அந்த கர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தலைக்கு ஏறிட்டு அதை உடைத்தெறிவதற்கு இறைவன் ஒரு குழந்தையை அனுப்புறார். அந்த குழந்தை வாயிலாக ஒரு சொல் சொல்லப்படுது. அந்த சொல் அவருடைய எண்ணத்தை மாற்றுகிறது. அதற்கு பிறகு ரொம்ப எளிமையா நடந்துகிட்டார் வாழ்க்கையில அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப அந்த சிறு குழந்தையாகிய மேரி வந்து அவருடைய கர்வத்தை உடைத்தது போல நம்ம எதிரில் நிறைய அது போல மேரிகள் நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் அவர்களுடைய வார்த்தைகளை கவனித்தால் நமக்கான சங்கதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர செய்தி. கடந்து செல்லும் உயிரினங்கள் நான் சொல்லுவேன் அடிக்கடி. உயிரினங்கள்னே சொல்லுவேன். ஏன்னா மனிதர்கள் மட்டும் இல்ல. ஒரு விலங்கினம் கூட எப்படி சேர்ந்து வாழ வேண்டும். ஒரு காக்கையை பார்த்தா அது ஒரு செய்தி நமக்கு சொல்லுது. தனக்கு ஒரு உணவு கிடைத்தால் அது தனக்கு போதுமானதாக இருந்தாலும் கூட அதை பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சொந்தங்களை கரைந்து கூப்பிடுது. அது கூட நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. கிடைத்ததை எல்லாம் நீயே வைத்துக் கொள்ளாதே, பங்கிட்டுக் கொள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. தன்னுடைய கன்றுக்கான தன்னுடைய உடல்ல சுரக்கும் பாலை கூட மனிதர்களுக்கு கொடுத்து வாழும் ஒரு அடையாளத்தை அந்த பசுவானது நமக்கு சொல்லுது. இதுபோல ஒவ்வொரு உயிரினம் எப்படி நன்றியோடு இருக்க வேண்டும். தன்னை வளர்த்தும் அந்த எஜமானர் அவர்கள் சரியாக உணவு அளிக்கலைன்னா கூட அவரை பார்த்தவுடன் தன்னுடைய வாலை அசைக்கக்கூடிய நாய். அவர் சரியா நம்ம கவனிக்கல அப்படின்னா கூட நான் வைத்திருக்கின்ற அவர் மீது வைத்திருக்கின்ற நன்றியானது எப்போதும் குறையாது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. அப்ப நமக்கு எல்லாரும் செய்யறவங்ககிட்ட மட்டும் தான் நம்ம உணர்வோடும் நன்றியோடு இருக்க வேண்டுங்கிறது இல்லை. நம்மோடு இருப்பவர்களோடு எப்போதும் அன்போடு இருக்க வேண்டுங்கிற ஒரு மேன்மையான செய்தியை அந்த நாய் சொல்லுது. அதனால தான் நன்றிக்கு இலக்கணமாக அந்த நாயை வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த உயிரினங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நான் அதனால தான் சொல்றேன். உடன் வாழும் அத்தனை மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் கூட கொடுக்குது. ஏன் அந்த உயிரற்ற தாவரம் அப்படின்னு சொல்றோம். அது உயிர் இல்ல. ஆனாலும் உயிர் அப்படிங்கிறது நம்ம பேசுறது, நம்மோடு பழகுறது, இயங்குறது அப்படித்தான் நம்ம உயிராக சொல்றோம். ஆனாலும் இயங்காத, அசையாத, நடக்காத, பேசாத ஒரு தாவரம் கூட தான் உற்பத்தி செய்யும் அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களுக்கே ஈந்து வாழ்கிறது. தான் அதுக்குள்ள எதுவுமே எடுத்துக்கிறது. தன்னிடம் காய்க்கும் கனிகளையோ, பழங்களையோ, தான் உற்பத்தி செய்யும் கிழங்கு வகைகளையோ எதையுமே வந்து தான் வைத்துக் கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய மேன்மையான சங்கதியை நமக்கு சொல்லுது. நாம் பறித்து சாப்பிடுவதில் மட்டும்தான் இருக்கிறோமோ தவிர அதில் இருக்கிற சங்கதியை நாம் எப்போதும் உணர்வதே இல்லை. நாம் காண வேண்டியது அந்த சங்கதியை தான், கொடுக்கும் இயல்பை தான். அப்ப இந்த உலகம் முழுவதும் கொடுத்து கொண்டே இருக்குது. நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களும் ஒரு நதியாக இருந்தால் கூட தன்னுடைய நீரை அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குது. நம் தலைக்கு மேலே காலை எழுந்து மாலை மறையும் சூரியன் கூட தன்னுடைய ஒளியை அடுத்தவர்களுக்காக தான் கொடுக்கும். எதுவும் தனக்காக வைத்துக் கொள்வதில்லை. இங்கே உலகத்துல தனக்காக தனக்காக அப்படின்னு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் மனிதன் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மேன்மையான செய்தி நமக்கு புரியும். அப்ப படைக்கப்பட்டதெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போது மேன்மை நிலை அடைவோம் அப்படிங்கிறது தான் உண்மை கூட. படைக்கப்பட்டவையெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்காக தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல செல்வ வளத்தை இறைவன் எதற்காக குவித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர்ட்ட கேட்டார். ஏங்க உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் சமமாக பொருளை கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன் ஒரு சிலர்கிட்ட மட்டும் நிறைய செல்வத்தையும் ஒரு சிலரை பஞ்ச பரோபகாரிகளாக ரொம்ப ஏழ்மை நிலையில படைச்சிருக்கிறாரு, இது கடவுள் செய்யற மாபெரும் தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு ஞானிகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அந்த ஞானியானவர் பதில் சொல்றாரு, பகிர்ந்து கொடுத்தல் தான் இறைவனுடைய வேலை. எல்லோரையும் சமமாக நடத்துறது தான் இறைவனுடைய இயல்பும் கூட. எல்லோரும் நலமாக இருக்கணும். அவர்களுடைய குறைகளை, வேண்டுதல்களை, அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் இறைவனுடைய பணி. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான். ஆனாலும் இந்த எல்லா வேலையும் இறைவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல பல ஆயிரம் கோடி மக்கள் இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தேவையானதை அவர் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால இந்த செல்வந்தர்கள் அப்படிங்கிற நிலையை ஏன் உருவாக்குகிறார் அப்படின்னா, கடவுளுடைய வாரிசுகளாக
நான் செய்ய வேண்டிய வேலைகளை அந்தந்த பகுதியில நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறிப்பிட்ட ஒரு சிலர்ட்ட செல்வத்தை குவிக்கிறார். இந்த செல்வந்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, அந்த செல்வந்தர்கள்லாம் என்ன மனசுல நினைக்கணும் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து இறைவனுடைய தூதுவனாக இந்த பூமிக்கு படைக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். என்னிடம் அதற்கு தான் செல்வத்தை கொடுத்து அனுப்பியிருக்கார். நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நான் உயரத்துல நின்னு எப்படி பள்ளத்துல இருப்பவர்களை பார்த்தால் நல்லா தெரியுமோ, அதுபோல ஒரு மலை மேல நான் நிற்கின்ற வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த மலை மேல இருந்து கீழாக நோக்கினால் யாரெல்லாம் தேவைப்படுபவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பார்த்து அவர்களுக்கு நான் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த இறைவனுடைய வேலையை எனக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி நினைச்சா தான் எல்லோரும் சமமாக இருக்க முடியும். எல்லோருடைய தேவைகளையும் தீர்க்க முடியும். இந்த செல்வந்தர்கள் அப்படிங்கிறவங்க இறை தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஞானி சொன்னார். அப்ப நாம எப்படி இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்று சிந்தனையை அந்த ஞானி ஏற்படுத்தினார். செல்வந்தர்களை நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர்கள் வாரி குவிப்பவர்கள், அவர்களுக்காக சேமித்து வைத்துக் கொள்வர்கள் அப்படிங்கிறது அந்த செல்வந்தர்களுக்கும் அதே சிந்தனை தான் இருக்கு. உலகின் மற்றவர்களும் அவர்கள் அப்படித்தான் பார்க்குறாங்க. அந்த பொருள் எல்லாம் அவருக்கானது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி அல்ல. இறைவன் இந்த வேலையை வந்து அவர்ட்ட கொடுத்திருக்கிறான். யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ, உன்னிடம் வந்து யாரெல்லாம் கேட்கிறார்களோ, அவர்களுக்கு கொடுப்பதற்காக எனக்கு நிகராக உன்னை படைத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லா செல்வந்தர்களும் நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த உலகத்துல தேவை என்பது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சாதாரண ஒரு விஷயத்தை இப்படியும் பார்க்க முடியுமா? நம்ம அடிக்கடி சொல்றது இந்த மாத்தி யோசி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தான். எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் தன்னுடைய நிலையை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்குவதற்கு பதிலாக அந்த அந்த ஞானியுடைய பதில் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை கூட. ஒரு வயதான ஞானி இருந்தார். ஏறக்குறைய வாழ்வின் நிறைவு நிலையை அடையக்கூடிய அளவில் இருந்தார். இனி அவர் கற்பிப்பதற்கு எதுவுமே இல்லை. நிறைய சீடர்கள் இருந்தாங்க. நிறைய சீடர்களை உருவாக்கிட்டாரு. நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் போதிச்சிட்டாரு. ஏறக்குறைய வாழ்வின் நிறை நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த சீடர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆவல் இருந்தது. என்ன ஆவல் அப்படின்னா, நம்முடைய குருவின் குரு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய ஆவலா இருந்தாங்க. நமக்கு இவ்வளோ சங்கதிகளை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். நிறைய வாழ்வியல் சூத்திரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எப்படி வாழணுங்கிறத வாழ்வியல் பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். ஆனால் இவர் யாருகிட்ட கற்றுக்கிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நாம் இவர்கிட்ட சீடராக இருந்திருக்கோம். இவர் யாருகிட்ட சீடராக இருந்திருப்பார் அப்படின்னு அந்த சங்கதியை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்ப கிடைநிலையா இருக்கின்ற வாழ்வின் நிறைநிலையில் இருக்கின்ற அந்த ஞானிகிட்ட போய் அவருடைய கட்டிலை சுற்றி நிற்கிறார்கள். என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒற்றை வார்த்தையில் கேட்கிறார். அப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு பதில் தெரிய வேண்டும். உங்களுக்கான குரு யார்? நீங்க யாருகிட்ட சீடரா இருந்து இந்த சங்கதிகள்லாம் கத்துக்கிட்டீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் இந்த மாணவர்கள். அப்ப அவர் சொல்றாரு, எழுந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்தை சொல்றார். எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள். அவற்றில் யாரை நான் சொல்றது? அப்படின்னு சொல்லி சொல்றார். உங்களுடைய மேன்மையான குரு ஆயிரக்கணக்கான குருமார்கள்ட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, நீங்க மேன்மையான சங்கதியாக நீங்க ஒரு ஞானியாக உருவாவதற்கு அடிப்படை காரணமாக வித்தாக இருந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு நல்ல குருவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த பதிலுக்காக அந்த சீடர்கள்லாம் காத்திருக்காங்க. இப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு இளம் வயதாக இருக்கும்போது ஒரு நகரத்துக்கு சென்றேன். அந்த நகரத்துல ஒரு பிரார்த்தனை கூடம் இருந்தது. அந்த கூடத்துக்கு நான் போனேன். அங்க ஒரு சின்ன சிறுமி இருந்தா. ஒரு 10 வயது ஏறக்குறைய 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இருந்தாள். அந்த கூடத்துல மாலை வேளையில நடக்கின்ற அந்த பிரார்த்தனைக்காக ஒளி ஏற்றுவதற்காக மெழுகுவர்த்தியை ஏந்தி வந்தார். நான் அப்போதே ஏறக்குறைய என்னிடம் சீடர்கள் இருந்தார்கள். நான் குரு அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்திருந்தேன். எனக்குள்ள கொஞ்சம் கர்வம் இருந்தது. நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். நிறைய சொல்லி தரக்கூடிய அளவுல நான் மேன்மையான நிலை அடைஞ்சுட்டேன். குரு அப்படிங்கிற அந்த உயரத்தை தொட்டு விட்டேன்ங்கிற ஒரு சிறு கர்வம் எனக்குள்ள இருந்தது. அந்த கர்வத்தின் வெளிப்பாடாக நான் அந்த சிறுமியை கிண்டல் செய்யும் நோக்குல நான் கேட்டேன். அவட்ட இந்த மெழுகுவர்த்திய யார் ஏற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயா நான் தான் ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி சொன்னாள். அப்ப இந்த ஏற்றுவதற்கு முன்னால் அந்த மெழுகுவர்த்தி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நானு. அப்ப
தீபமற்று எரியும் தன்மையற்று இருந்தது. மெழுகுவர்த்தி மட்டும் இருந்தது. நான் அதில் ஒளியை ஏற்றினேன் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் எரிய வைத்தேன்கிறார். அப்போ இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த சிறுமி ஒரு நிமிடம் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு அந்த சிறுமிகிட்ட கேட்கும் பொழுது, நான் ஒரு பெரிய குருவாகவும் அந்த குழந்தையை எதையும் சங்கடத்தில் ஆர்ப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு உள்நோக்கம் தான் எனக்குள்ள இருந்தது. என்னுடைய அறிவுத்திறமையை அந்த இடத்துல காட்ட வேண்டும் அப்படிங்கிற பெரிய ஆணவம் அதற்குள்ள ஒளிந்திருந்தது அந்த கேள்வியில. அங்கிருந்து எல்லோருமே கொஞ்சம் திகைச்சு தான் பார்த்தாங்க. அந்த சிறுமி என்ன சொல்ல போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளிட்டாங்கறதுல எனக்கு ஒரு சிறு சந்தோஷமும் இருந்தது. இந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டோன்னே, அந்த சிறுமி ஒரு நிமிடம் தயங்கினாள். கொஞ்சம் திகைத்து நின்றாள். அடுத்த வினாடி தன்னுடைய வாயால அந்த தீபத்தை ஊதி அணைத்து விட்டாள். இப்ப அந்த தீபம் அணைந்து போச்சு. அந்த இடத்துல இருள் சூழ்ந்தது. இப்ப அந்த குழந்தையோட குரல் மட்டும் கேட்டது. ஐயா, என்னிடம் கேள்வி கேட்ட ஐயா அவர்களே, நான் இப்ப என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டா. இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது, நீ தீபத்தை அணைச்சிட்ட, இந்த ஒளியை அணைச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கேள்வி கேட்டவர். அப்ப இந்த குழந்தை கேட்டுச்சு, இந்த ஒளி எங்கே சென்றது அப்படின்னு சொல்லி கேட்டு. என்னிடம் இருந்த ஒளி எங்கிருந்து வந்தது நீ கேட்டீங்க இல்லையா, இப்ப எங்கே சென்றதுன்னு சொல்லுங்க, நான் எங்கிருந்து வந்ததுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்பதான் இவருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுருக்குன்னு உரைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அவருக்கு ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. சுற்றி இருந்தவர்கள்லாம் நகைச்சுவையோடு சிரித்து விட்டார்கள் சத்தமாக அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்ப இந்த கேள்விக்கு எவ்வாறு பதில் சொல்ல முடியாதோ, இந்த ஒளி எங்கே சென்றது அப்படிங்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத போது, இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுங்கிறத அந்த சிறுமி எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள உரைத்தது. அவள்தான் எனக்கான மாபெரும் குரு. அந்த ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருந்தாலும் கூட, என்னுடைய ஆணவத்தை போக்கிய, அகம்பாவத்தை போக்கிய, நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்குள் அறிவூட்டிய அந்த சிறுமி, 10 வயது நிரம்பாத சிறுமி தான் என்னுடைய மகா குரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார். இப்ப குரு அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மனதுல ஒரு மூத்த வயது முதிர்ந்த ஒரு பெரிய மனிதரும், சீடர்கள் அப்படின்னோன்னா அவரை விட குறைவான வயதுடையவர்கள் முன்னால் அமர்ந்திருப்பது போல தான் நம்மளுடைய அகத்திரையில காட்சிகள் வரும். அதுதான் நமக்கு எப்போதும் தோணக்கூடியது. அப்படியெல்லாம் இல்ல. குரு அப்படிங்கிறவங்க எந்த வயதுடையவர்களா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பாடமாகத்தான் இந்த செய்தி இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல இப்படிப்பட்ட மூத்த குருவுக்கு தன்னுடைய அதாவது வாழ்வியலை ஒரு அடுத்தவர்களை எப்படி சங்கடத்துல ஆழ்த்துறது, ஆழ்த்துனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு 10 வயது சிறுமி. அப்ப இந்த 10 வயது சிறுமி அந்த மூத்த வயதுடைய அப்போது அவர் இளம் வயதுன்னு சொல்றார். ஏறக்குறைய ஒரு 20, 25 அல்லது 30 வயது இருக்கலாம். 30 வயது மனிதருக்கு ஒரு 10 வயது சிறுமி எப்படி குருவாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஆனாலும் இந்த அறிவாற்றலின் மூலமாக, ஒரு அகந்தை அழிப்பதன் மூலமாக ஒரு சிறு உயிரினம் கூட ஒரு மாபெரும் மனிதனுக்கு குருவாக அமையலாம். அப்ப குருமார்கள் யார் அப்படின்னா, இவர்தான் என்னுடைய குரு. இவரிடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் யாராலும் சொல்ல முடியாது. எனக்கு கடந்து நான் சொல்ற வார்த்தைகள் தான். கடந்து செல்கின்ற அனைத்து உயிரினமே நமக்கு கற்றுத்தருவதாகத்தான் இருக்கு. இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தி தான் அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப அந்த 10 வயது சிறுமி அவருடைய அகக்கண்ணை திறந்தார். எப்படி டால்ஸ்டாய்க்கு ஒரு மேரி இருந்தாலோ, அதுபோல இந்த குருவானவருக்கு அந்த 10 வயது சிறுமி, என்னுடைய மெழுகுவர்த்தியில இருந்த ஒளி எங்கே சென்றதுன்னு சொல்லுங்க, அந்த ஒளி எங்கே இருந்து வந்ததுன்னு நான் சொல்றேங்கிற அந்த கேள்வியின் மூலமாக அவருடைய அகந்தையை அழித்தாருங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் உயரத்தை தொடுகிறோமோ, ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி வளர்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இன்னும் 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 தாழ்ந்து 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 வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவை நமக்கானதாக இருக்கலாம். ஆனாலும் அதன் மேன்மையை உயர்த்துபவர்கள் நாமாக எப்போதும் இருக்கக்கூடாது. அறியவே கூடாது. அதுபோல சிந்தனை வரவே கூடாது. நான் இந்த உலகத்திற்கான அறிவை புகட்டி விட்டேன்னு யாராலும் சொல்லவும் முடியாது. சொல்லவும் கூடாது. அது ரொம்ப அடுத்த கீழ்நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய ஒரு ஆணவ செய்தியாக அமைந்து விடுங்கிறது தான் உண்மையும் கூட.
இப்ப நான் இன் என்பவர் ஒரு குருவிடம் பலகாலமா சீடரா இருந்தார். நான் இன் அவருடைய பெயர் வந்து நான் இன். இது ஒரு ஜென் கதை இது. ரொம்ப காலம் இருந்துட்டார். அவருக்கே வயது 40 கடந்துருச்சு. அவருக்குள்ள ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருந்தது. எல்லாமே நான் கத்துக்கிட்டோம். ஏன் என்ன நம்ம வந்து தனித்து செயல்பட விடமாட்டேங்கிறார் அந்த குருவானவர். ஏன் விடமாட்டேங்கிறார்? நம்ம வந்து வெளிய போய் நாம ஒரு ஒரு ஆசிரமத்த அமைச்சு, நமக்கான சீடர்கள அமைச்சுக்கிட்டு, நம்ம ஒரு குருவாக உயர வேண்டிய வயதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னமும் அவரிடமிருந்து நம்மை விடுவிக்க மறுக்கிறார். இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு, இன்னும் நீ கடந்து செல்லலாம். நீ என்னிடமிருந்து விலகிச் செல்லலாம். நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாயிற்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறார்? அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அவருக்கு நான் இன் அப்படிங்கிறவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நாளா ஆயிருச்சு. இப்ப ஒரு நாள் வந்தது. இவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற செய்தி குருவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அவர் வயது முதிர்ந்தவர். அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய உரையாடல் மூலமாகவே அவரோட மனத்திரையில என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் குருமார்கள். அந்த வகையில அவருடைய குருவானவர் இந்த நான் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். இவர் எல்லாம் கற்றுக்கொண்டதாக நினைக்கிறார். வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். தானும் ஒரு குருவாக வேணும். ஒரு ஆசிரமத்தை அமைக்கணும். சீடர்கள் சூழ உட்கார்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு குருவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு விஷயத்தை அவர் அழைக்கிறார். நான் என்ன கூப்பிடுறார். இங்க வாப்பா, நான் இங்க வா. ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நீ கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் நிறைய நிறைவேறிடுச்சு. ஆனாலும் நிறைவாக ஒரு பாடத்தை மட்டும் உனக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். இந்த வேலையை நீ செஞ்சுட்டு நீ கற்றுக்கொண்டு நீ வெளியேறலாம். நீ ஒரு குருவாக உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைதூரத்தில் இருக்கின்ற ஒரு ஊர்ல ஒரு நண்பருடைய விலாசத்தை கொடுத்து, முகவரியை கொடுத்து, அவரை போய் பார்த்து விட்டு வா. அவர் உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத் தருவார். நீ அவரோட இருந்துட்டு வா. சிறிது காலம் இருந்துட்டு வா. இதுதான் உனக்கு நிறைவான பயிற்சி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இவருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஏதோ நம்மளுடைய இந்த கல்வி திட்டமானது ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. நாமும் குருவாக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, விரைவாக அந்த இடத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். அவருக்கு ஒரு கடிதத்தையும் குடுத்து அனுப்புறார் இந்த குரு. அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு, அந்த முகவரிய கண்டுபிடிச்சு, குரு யார பார்க்க அனுப்பி வச்சாரோ, அந்த ஆள கண்டுபிடிக்கிறார். அங்க போய் பார்த்தா, அவர் ஒரு உணவகம் நடத்துறவர். உணவு விடுதி நடத்துற ஒரு மனிதர். இவரு எதிர்பார்த்துட்டு போனது, அவர் ஏதாவது ஒரு குருவாக இருப்பார். ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருப்பார். அல்லது ஒரு கல்விச்சாலை நடத்திட்டு இருப்பார். அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போறார். ஆனா, அங்க போய் பார்த்தா, அவர் ஒரு உணவு விடுதி நடத்துபவர். அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவருக்கு பெரிய வியப்பு. ஐயா, நான் அவர்ட்ட சீடனா இருந்து படிச்சேன். ஆனாலும் நான் தொழில் செய்ய வந்துட்டேன். என்னை பார்க்க எதுக்கு உங்களை அனுப்பி வச்சாரு? என்னிடம் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனாலும் என்னுடைய குருவை நான் மிகவும் மதிக்கிறேன். அவர் இந்த உலகத்தின் அறிவார்ந்த பெருமகனாக நான் மதிக்கின்றேன். அந்த அந்த வகையில ஏதாவது அவர் சொன்னாருன்னா, அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க தாராளமா இங்க தங்கி இருக்கலாம். ஆனால் கற்றுத் தருவதற்கு எனக்கு எதுவும் இல்ல. நான் அவர்ட்ட கத்துக்கிட்டதுல இப்ப சொல்லக்கூடிய ரொம்ப காலம் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு சொல்லி தர அளவுல இங்க ஒண்ணும் இல்ல. என்னுடைய வணிகத்தை நான் கவனிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். நீங்க வேணா இங்க தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு அறையை ஒதுக்கி குடுக்கிறார். அந்த உணவகத்திலே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 3 நாட்கள், 4 நாட்கள் அந்த இடத்திலேயே தங்கி இருக்கிறார். இந்த நான் எண்ணுக்கு பெரிய வருத்தம். எவ்வளோ மகிழ்ச்சியா போனாரோ, அந்த மகிழ்ச்சியெல்லாம் தொலைஞ்சு போச்சு. வருத்தம் மே மே அவரை தொற்றிக்கிச்சு. குரு வந்து இந்த பாடத்தை நிறைவாக கற்றுக்கொண்டு வா. இதற்கப்புறம் நீ என்னுடைய கல்விச்சாலைய விட்டு நீ வெளிய போயிரலாங்கிற பெரிய ஆசைய தூண்டிவிட்டு என்னைய அனுப்புனார். இங்க வந்து பார்த்தா ஒரு உணவகம் நடத்துறவர்ட்ட அனுப்பியிருக்கார். இவரு உணவுப் பொருட்கள தயாரிக்கிறாரு. வேற ஒண்ணும் இங்க கவனிக்கிறதுக்கு இல்ல. கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த 3 நாள்லயும் அவர் என்ன செய்றாரு? இதுல ஏதாவது செய்தி இருக்குமா? அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாரு. ஒண்ணுமே இல்ல. அவர் காலையில எந்திரிக்கிறாரு. அந்த உணவகத்த திறந்து வைக்கிறாரு. திறந்த உடனே அந்த இரவு பாத்திரங்கள கழுவி வச்சிருந்தார் இல்லையா? அந்த பாத்திரங்கள காலையில மீண்டும் சுத்தம் செய்து கழுவிட்டு உணவு சமைக்க அடுப்புல வைக்கிறாரு. அனுப்பு இந்த உணவுலாம் விற்று தீர்ந்த அப்புறம் மீண்டும் அந்த பாத்திரங்கள கழுவி அத முறையா அந்த அ அதுக்கான இடங்கள்ல வச்சுட்டு இரவு படுத்துடுறாங்க. காலையில எந்திரிச்சு மீண்டும் அந்த பாத்திரங்கள கழுவிட்டு உணவு சமைக்க தயாராகுறாங்க.
இவர் 3 நாட்கள், 4 நாட்கள் கவனிச்சதுல இந்த வேலை தான் நடக்குது. இரவுல பாத்திரம் கழுவுறாங்க. காலையில எழுந்திரிச்சோனே பாத்திரத்த கழுவி மீண்டும் அவர் வந்து சமைக்கிறதுக்கான முயற்சிகள செய்றார். விற்பனை நடக்குது. இதெல்லாம் தான் கவனிச்சுட்டு இருந்தார். 4வது நாள் விடை பெற்றுட்டு, இதுல பெருசா இதுல பாடமாக எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துர்றாரு. அப்ப 4வது நாள் இவர்ட்ட விடை பெற்றுட்டு மீண்டுமே அந்த குருவிட்ட பயணத்தை மேற்கொள்கிறார். அவர போய் பார்க்கறது. கிளம்பும்போது இந்த உணவக உரிமையாளர்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறார். "நீ எப்ப பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற, சாமானியமான வேலைகள தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. இதுல நான் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்ல. என் குரு எதற்காக இங்க அனுப்புனாருன்னு தெரியல. நான் கிளம்பி வருகிறேன், நான் போய் வருகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அந்த விடுதி நடத்துற நபர் சிரித்துவிட்டு இவரை அனுப்பி வைக்கிறார். அவரு ஒரு சூசகமாக சிரிக்கிறார். மீண்டும் தன்னோட குருவிட்ட வந்து சேர்ந்தார். இந்த பொழுது கொஞ்சம் ஆவேசமாக, கோவத்தோடும், குரு ஏதோ நம்ம வந்து சங்கடத்துல ஆழ்த்தி விட்டார், பழி வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட குருவின் மீது இருந்த மரியாதையெல்லாம் நீங்கி, கொஞ்சம் சினத்தோடு, "என்னை ஏங்க இவ்வளோ தூரம் அனுப்பி வச்சீங்க? அங்க என்ன நடக்குது? நீங்க ஏதோ ஒரு குருவிட்ட அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா, அங்க ஒரு சமையல்காரன்ட்ட அனுப்பி வைக்கிறீங்க. நான் என்ன அவ்ளோ கேவலமான ஆளா? அங்க போய் எனக்கு கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கு? அவன் எப்ப பார்த்தாலும் பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறான், அல்லது சமைச்சுக்கிட்டே இருக்கிறான். இது 2 தான் அங்க நடக்குது." அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா இவர்ட்ட வந்து சத்தம் போட்டார். "எதற்காக என்னை அங்க அனுப்புனீங்க? இதுதான் என்னுடைய நிறைவு பாடமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அங்க கவனிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே! நான் கவனிச்ச வரைக்கும் அவன் சோறாக்குறான், பாத்திரம் கழுவுறான். இது 2 தவிர வேற எதுவுமே செய்யல. இதுல எனக்கு என்ன பாடம்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப குரு, "கொஞ்சம் பொறுமையா இரு, அமைதியா இரு. நீ வந்து ஒரு குருவாக உயரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறாய் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீ இப்படி சினத்தோடு இருப்பது அந்த குருவுக்கான அடையாளம் அல்ல. கொஞ்சம் உட்கார்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ முதல் நாள் அங்க மாலை வேலை போய் சேர்ந்த. அப்ப என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவனுடைய உணவு பதார்த்தம்லாம் விற்று தீர்ந்து விட்டது. அவன் பாத்திரத்த கழுவி அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றார். அடுத்த நாள் மறுநாள் காலை தூங்கி எழுந்த உடனே விடிய காலையில அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்கிறார். இரவு விலக்கி வச்ச அந்த கழுவி வச்ச பாத்திரத்த மீண்டும் காலையில அவர் கழுவிட்டு இருந்தாரு. அதிகமா அவர் செஞ்ச வேலையே பாத்திரங்களை கழுவுறது தாங்க. இதுல நான் ஒண்ணும் கற்றுக்கொள்வதற்கு ஒண்ணும் இல்ல. அவரு பெருசா எனக்கு ஒண்ணும் சொல்லி தரல அப்படின்னு சொல்லி மீண்டும் வருத்தத்தோட சொல்றார். அப்ப முதல் நாள் இரவு பாத்திரத்தை கழுவி வைக்கிறார். மறுநாள் காலையில அந்த தூய்மையான பாத்திரங்களை மீண்டுமே கழுவி தான் அந்த உணவு சமைக்க பயன்படுத்துகிறார். "இதுதான் நான் உனக்கு சொல்ல இருக்கின்ற செய்தி" அப்படின்னாரு. இப்ப அதுல ஒண்ணுமே இவருக்கு புரியல. இது என்னங்க பாத்திரம் வெளக்குறதுல, பாத்திரம் கழுவுறதுல என்ன இருக்கு? முதல் நாள் ராத்திரி விளக்கி வைக்கிறார், கழுவி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அத மீண்டுமே கழுவிட்டு பயன்படுத்துறாங்க. இதுல என்ன செய்தி இருக்கிறது? அப்படின்னு சொல்லி அறியாமல் கேட்டார். "உன்ன நான் அனுப்பி வச்சதே அத கவனிக்கிறதுக்கு தான். பாத்திரத்த இரவுல அவர் நல்ல சுத்தமான தண்ணீர்ல தான் கழுவி வைக்கிறார். இருந்தாலும் அந்த நள்ளிரவுல, இரவு வேளையில அந்த பாத்திரத்தை எதற்கும் பயன்படுத்துவதில்ல. ஆனாலும் என்ன பண்றாரு அவரு, மீண்டும் அந்த பாத்திரத்தை கழுவாமல் உணவு சமைப்பதற்கு எடுப்பதில்ல. மீண்டுமே அது காலையில திரும்ப எடுத்து கழுவிக் கொண்டே இருக்கிறார். இதோட உட்பொருள் என்ன அப்டின்னா, இரவல் கூட ஒன்றுமே இல்லாது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் அது அழுக்காய் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை கூட. அந்த பாத்திரத்தை எதற்கும் பயன்படுத்தாமல் விட்டால் கூட, அதன் மீது தூசு படிந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நீ வந்து எதையுமே செய்யாம இருந்தா கூட, கால ஓட்டத்துல உன்னிடம் களங்கம் தேங்கிவிடும். நீ எதுவுமே செய்யாம சும்மா இருந்தீன்னா கூட, "அப்பா நான் யார் வம்புக்கு போறதில்ல, யார் தெம்புக்கு போறதில்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கிறேன்னு" ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? நீ பேசாமல் இருந்தா கூட, எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருந்தால் கூட, உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டே தான் இருக்கும். உன்னுடைய உள்ளத்தில் களங்கம் தேங்கிக் கொண்டே இருக்கும். நீ தூய்மையானவன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உன்னை அறியாமல் ஒரு படலம் உன்னுடைய மனதுல தேங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் நான் தரும் இறுதி போதனை. அதனால நாள்தோறும் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நாள்தோறும் உன்னுடைய களங்கத்தை துடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது உன்னுடைய வாழ்நாள் கடமை அப்படின்னு சொல்லி, நீ எப்போதும் குருவாவதற்கு வாய்ப்பில்ல. நீ கற்றுக்கொள்ளும் மாணவனாகவே இருக்க வேண்டும். அப்படி நீ என்னைக்கு நினைக்கிறையோ, நான் தினசரி மாணவன் தான். நான் நாள்தோறும் கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீ என்னைக்கு நினைக்கிறையோ, நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு முடித்து விட்டேன்னு நினைச்சீன்னா, நீ குருவாக முடியாது. நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடன் எனக்கு அனுப்பப்படும் செய்திகளை நான் கூர்ந்து கவனிக்கின்றேன். நாள்தோறும் நான் கற்றுக்கொள்பவனாக இருக்கிறேன். நீ எப்போது நினைக்கிறாயோ,
அப்போதுதான் நீ குருவாவதற்கு தகுதியாகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுதான் உண்மையும் கூட. ஒவ்வொரு கணமும் பிறந்து, இறந்து உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லி ஓஷோ கூட சொல்லுவார். காலத்துக்கு காலம், கணத்துக்கு கணம் இந்த உலகமானது உங்களை குப்பையாக்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால தூய்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நல்ல சங்கதிகளை உள்வாங்குவதன் மூலமாக அப்படின்னு சொல்லி ஓஷோ கூட சொல்லுவாங்க. அப்ப எப்போது குருவாக முடியும் அப்படின்னா, நான் நாள்தோறும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு நீங்க எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் நாம நினைக்கிறோம் அப்படி இருந்தா நம்ம மாணவர்கள்னு நினைக்கிறோம். அப்போதுதான் குருவாக மாறுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த உலகம் நமக்கு கற்றுத்தரும் நீதியும் கூட. அதுதான் உண்மையும் கூட. எல்லோவும் கற்றுவிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமது முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கற்றது கை மண் அளவு, கல்லாதது கடல் அளவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இந்த உலகத்துல அப்படிங்கிற செய்தியை தான் நான் இதன் மூலமா சொல்ல வர்றேன். அப்ப யார் குருவாக முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதிலாக நாள்தோறும் கற்றுக்கொள்ள யார் ஒருவர் முன் வருகிறார்களோ அவர்கள் தான் குருவாக விளங்க முடியுங்கிறது தான் உண்மையும் கூட. இப்ப இது போல நிறைய துறவிகள்கிட்ட நிறைய கேள்வி பதில்கள், நிறைய சீடர்களுக்கும் குருவுக்குமான உரையாடல்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற மாற்று சிந்தனைகள் இப்படி எல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இதே போல ஒரு சீடன் வந்து நீண்ட நெடுநாளாக அந்த குருவிட்ட சீடனாக இருக்கிறார். ரொம்பவே வயது முதிர்ந்து விட்டது. அவனுக்கு அவனுக்கு அப்புறம் அந்த கல்விச்சாலைக்கு வந்தவங்களை எல்லாம் கூட அந்த குரு அனுப்பி வச்சிட்டார். இவரை வந்து அவரிடமிருந்து விடுவிக்கவில்லை. இவர் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறது குருவோட சிந்தனையாக இருந்தது. ஏற்கனவே நான் இன்னுக்கு நடந்தது போல இவருக்கு ஒரு சோதனை. வயது மூப்பாகிட்டே இருக்கு. இவருக்கே ஒரு சோர்வு வந்துருச்சு. மற்றவர்கள்லாம் எனக்கு பின்னால மாணவர்களாக சேர்ந்தவர்கள்லாம் கற்றுத் தேர்ந்து வெளியேறி விட்டார்கள். என்னை இந்த குரு விடுவிக்க மறுக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு குரு மேல கொஞ்சம் சற்றே பொறாமையும், அவர் மீது அவதூறு பரப்புதலும் இவரு மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார். சக மாணவர்களிடம் நான் நீண்ட நெடுங்காலமாக இங்கே இருக்கிறேன். எனக்கு தெரியாது, உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் நிறைய குரு எனக்கு மட்டும் தனியா நிறைய சொல்லித் தரார். உங்களுக்கெல்லாம் ஒரு சில சங்கதிகளை சொல்ல தராமையே வெளியே அனுப்பிடுறார். எனக்கு தான் நிறைய பாடங்களை சொல்லித் தரார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால என்னை வெளியே விட மறுக்கிறார். நான் கற்றுக்கொள்வதில் ரொம்ப அனுபவசாலியா இருக்கிறேன். நீங்களாம் சரியா கத்துக்காதனால உடனே வெளியே அனுப்பிடுறார் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாக மற்ற மாணவர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த செய்தி வந்து அவருடைய குருவோட சிந்தனைக்கு கொண்டு செல்லப்படுது. அவருடைய நாலேஜுக்கு போகுது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த குருவானவர் மறுபடியும் அந்த மூத்த சீடனை அழைக்கிறார். எப்படி நான் இன்னுக்கு அவருடைய குரு ஒரு வேலை வச்சாரோ, அதுபோல இந்த குருவானவர் இந்த மூத்த சீடரை அழைத்து, நீ எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறத நான் உணர்றேன். இந்த சீடர்கள்லயே நீ தான் அதிகம் அறிவானவன் அப்படிங்கிறத நான் ரொம்ப உணர்ந்திருக்கிறேன். உனக்கு நிகராக இங்க யாருமே சீடர்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்படின்னு இந்த வார்த்தைகள சொன்னோனே, இவருக்குள்ள பெரிய பரவசம். இந்த வார்த்தைகள கேட்கறதுக்கு தானே நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். இந்த வார்த்தைகளோடு நம்மை விடுவிக்கப் போகிறார். நாமும் வெளிய போய் ஒரு ஒரு பெரிய மென்மையான கல்விச்சாலை அமைச்சு மாணவர்கள நம்ம சேர்த்துக்கிட்டு, ஒரு ஆசிரியர்ங்கிற நிலைக்கு உயரலாம்ங்கிற சிந்தனை ஒரு மனத்திரையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப தொடர்ந்து அந்த குரு சொல்றார், "உனக்கு நிறைவாக ஒரே ஒரு வேலை குடுக்குறேன். இந்த வேலைய முடிச்சுட்டு நீ இந்த ஆசிரமத்த விட்டு கிளம்பலாம். உனக்கான நாள் வந்துருச்சு. நீ எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாய். இந்த வேலைய சரியா செஞ்சுட்டு நீ கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே ஆவலோடு, "என்ன வேலை சொல்லுங்க. நான் விரைவா செஞ்சு முடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி இந்த மாணவர் ஆசையா கேட்கிறார். "ஒண்ணுமே இல்ல. என்னுடைய நண்பர் ஒருவர், பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர். அவரு தமிழ்ல பெரிய ஆற்றல் மிக்க ஒரு பெரிய புலவர். அ அரசாங்க மன்னரிடம் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறார். அவர் வந்து நேற்று மாலை உயிரிழந்து விட்டார். இறந்து விட்டார். அவருக்கு ஒரு அடக்கம் செய்வதற்காக ஒரு பெட்டி செய்ய வேண்டும். நீ அருகாமையில இருக்க ஊர்ல போய் தச்சர் இருப்பார் இல்லையா? பெட்டி செய்வார் இல்லையா? ஆச்சாரியார் இருப்பாரு. அந்த தச்சர்ட்ட இந்த தமிழ் பற்றாளர், தமிழ் சான்றோருக்கு ஒரு பெரிய சவப்பெட்டி செய்ய வேண்டும். நீ போய் அத மட்டும் செஞ்சு வாங்கிட்டு வா." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவருக்கு பெரிய ஆவல். ஏன்னா இவருடைய சிந்தனையில முழுவா என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த விடுதியை விட்டு வெளியேறப் போகிறோம். நாம் குரு அப்படிங்கிற உச்சத்தை எட்டிவிட்டோம்.
உடனே அவருடைய மனதில் காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. தான் ஒரு குருவாக இருப்பது போலவும், தனக்கான சீடர்கள் அமைவது போலவும், ஒரு பாடம் நடத்துவது போல, இவருக்கு சேவகம் செய்வதற்கு ஆட்கள் இருப்பது போல ஒரு காட்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால குரு என்ன சொன்னாருங்கிறது கூட கவனிக்கல. சொன்ன வார்த்தைகளை அப்படியே வாங்கிட்டு ஓட்டமும் நடையுமாக அருகாமையில் இருக்க ஊருக்கு ஓடுறார். அங்க இந்த சவப்பெட்டிகள் செய்கின்ற தச்சர் இருக்கிறார். அவர்ட்ட போய் நின்னுட்டு வேக வேகமா மூச்சரிக்க ஓடி போறார். போய் நின்னோனே அவர் கேட்கிறாரு, "என்ன என்ன அவசரம்? ஏன் இவ்வளோ மூச்சரிக்க ஓடி வர?" அப்படின்னோனே, "எனக்கான வாழ்க்கை கிடைத்து விட்டது. நான் இதுபோல" அங்கேயும் இந்த பெருமையத்தான் முதல்ல சொல்றார். "நான் வந்து குருவாக மாறுகிறேன். நான் ஒரு கல்விச்சாலை அமைக்க இருக்கிறேன். எனக்கான சீடர்களை சேர்த்த போறேன். எனக்கான தனி உலகம் கிடைத்து விட்டது." இப்படிலாம் சொல்றாரு. "தம்பி, நீ வந்த விஷயத்த முதல்ல சொல்லு" அப்படிங்கிறாரு. "ஒண்ணும் இல்ல. எங்க குரு இருக்கார் இல்லையா? உங்களுக்கே தெரியும். அவருடைய நண்பர் ஒருவர் பக்கத்து ஊர்ல இறந்து போயிட்டார். அவர் பெரிய தமிழ் சான்றோர். நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அவர் அரசாங்க மன்னர்ட்ட நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு சவப்பெட்டி செய்யணும். கொஞ்சம் அவசரமா செய்யணும். செஞ்சு கொடுங்க. குரு வாங்கிட்டு வர சொன்னார்" அப்படின்னு சொல்றார். இதை கேட்ட உடனே அந்த தச்சரானவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சவப்பெட்டி செய்ய சொன்னா இப்படி சிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிடம் கழித்து அந்த மனிதர் கேட்கிறார், "தம்பி, நீ வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டேன்னு சொல்ற. இப்படிப்பட்ட குருவிட்ட இவ்வளோ காலம் இருந்திருக்கிறேன்னு சொல்ற. நீ ஒரு குருவாக மாறப் போகிறேங்கிற செய்தியெல்லாம் சொன்ன. எனக்கு உன்னை நினைத்தா ரொம்ப சங்கடமா இருக்கு. சிரிப்பாக வருகிறது" அப்படின்னு சொல்றார். இப்ப இவருக்கு கடும் சினம் வந்துருச்சு. என்ன நம்ம இவ்வளோ கிண்டல் பண்றாரு. நம்ம குருவாக போறேன்னு சொல்றேன். நம்மளை வந்து இவ்வளோ ஒரு கேவலமான பார்வையில பார்க்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, "எதற்காக இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். "ஐயா, ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, அவர் தமிழ் பற்றாளரா, ஆங்கில பற்றாளரா, பிறமொழி பற்றாளரா அப்படிங்கிற செய்தியெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவர் எத்தனை விருதுகள் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் எனக்கு தேவையில்ல. அவர் எப்படி வாழ்ந்தார், எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை, என்னுடைய பார்வையில அவர் ஒரு சவம். அவருடைய உயரம் என்ன, அவருடைய அகலம் என்ன, இது 2 தான் எனக்கு தேவை. நீ அந்த செய்திகளை சொல்லாம, நீ அவர் தமிழ் பற்றாளர், புத்தக எழுத்தாளர், அவர் மன்னர்ட்ட விருது வாங்கினார், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. எனக்கு தேவை 2டே விஷயங்கள் தான். அவருடைய உடலின் உயரம் எவ்வளோ? அவருடைய உடலின் அகலம் எவ்வளோ? இது 2 இருந்தா தான் என்னால பெட்டி செய்ய முடியும். போய் கேட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்பதான் இவருக்கு புரிந்தது, நம் வாழ்வியலை கற்றுக்கொள்ளவே இல்ல. ஒரு சவப்பெட்டி செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்திகள் தேவை, அடிப்படை அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. நாம் எல்லாம் கற்றுக்கொண்டதாக நினைத்து, அங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட கர்வத்தோடு எதையும் கற்றுக்கொள்ளாமலே வர்ற மாணவர்கள் எல்லாம் ரொம்ப நம்மளுடைய மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். "நான் நீண்ட காலமா இருக்கிறேன். நான் தான் இந்த குருவோட முதன்மை சீடர். நான் தான் எல்லாம் கத்துக்கிட்டேன். எனக்கு தான் சிறப்பாக சொல்லிக் குடுத்திருக்கிறார்" அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனாலும் நான் எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு புத்தியில ஒரு விஷயம் உரைச்சது. திரும்ப அழுகையும் நடையுமாக திரும்ப ஓடி ஓடி போறாரு. இப்ப போனோனே இந்த சவப்பெட்டியின் செய்வதற்காக அந்த சவத்தின் உயரமோ, அகலமோ எல்லாம் கேட்கல. அப்படியே நெடுஞ்சான் கிடையாக குருவோட கால்ல விழுந்து வணங்குறார். ஒரே அழுகையா இருக்கு. குரு அவரை தேற்றி உயர்த்தி உட்கார வைக்கிறார். "என்ன ஆச்சு உனக்கு?" அப்படிங்கிறார். "இல்லைங்க குரு, நான் இன்னும் ஏதும் கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடத்தை நான் இன்று கற்றுக்கொண்டேன். நான் எதுவுமே கத்துக்கல அப்படிங்கிற பாடத்தை நான் இன்று கற்றுக்கொண்டேன்" அப்படிங்கிறார். குருவுக்கு சூழல் புரிந்து விட்டது. சரி, சரியான விஷயத்தை நீ கத்துக்கிட்ட. இப்போது நீ வந்து வெளிய போகலாம். எப்போது நீ உன்னை உணர்ந்தாயோ அதுதான் வாழ்வியல் பாடம். நான் இன்னும் ஏதும் கற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குதுன்னு யார் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ, அவன்தான் குருவாக விளங்க முடியும்னு சொல்லி அற்புதமான பாடத்தை சொன்னார். அப்ப இந்த சம்பவத்திலயும் அதுதான் சொல்லப்படுது. எப்படி வந்து நான் மேன்மை அடைந்து விட்டேன்னு ஒருத்தர் நினைச்சா, அவர் குருவுக்கே லாயக்கு இல்ல. நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன், பிறருக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற நபர்கள் வந்து குரு அப்படிங்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு லாயக்கு இல்ல. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம். என்னிடம் இருக்கிறத மட்டும் பிறருக்கு நான் கற்றுத் தருவேன் அப்படின்னு யார் ஒருவர் நினைக்கிறாரோ, அவர்தான் குரு ஆகுவதற்கு அனைத்து மேன்மைகளையும் அடைந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த 3 சங்கதிகளுமே நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கும். இப்ப இதெல்லாம் இல்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நண்பர்கள், குருமார்கள் இவர்கள் தான் நமக்கு ஏதேனும் விஷயத்தை கற்றுத் தருவார்களா அப்படின்னு சொன்னா, நான் துவக்கத்துல சொன்னது போல, நம்மை கடந்து செல்லும் உயிர்கள் அனைத்துமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப
எப்படி தாவரங்களோ அல்லது விலங்கினங்களோ மனிதர்களோ எல்லாருமே ஒரு பாடத்தை நமக்கு விட்டு செல்வாங்க இல்லையா? அதுபோல நம்ம ஒருத்தர் சொல்றாரு, கபீர்தாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய துறவி சொல்றார், எதிரிகள் தான் எனக்கு ஆசான்கள். என்னை நானே திருத்திக் கொண்டு நான் முழுமையான மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் தான் என்னை தூண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இவருக்கு ஒரு குருவுக்கு எப்படி எதிரிகள் இருக்க முடியும்? ஒரு துறவிக்கு எப்படி எதிரிகள் இருக்க முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அப்ப அவர் தொடர்ந்து சொல்றாரு, எதிரிகள் இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பவில்லை. ஏன்னா இந்த கூற்று மனிதர்கள் அனைவருக்குமே வந்து பொருந்தும். நமக்கு எதிரிகள் இல்லைன்னா நமது குறைகளே நமக்கு சுட்டிக்காட்டுவதற்கு ஆட்கள் இருக்காது. இப்ப எதிரிகள் அப்படின்னு சொல்றது யார சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய குறைகளை யாரெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்களை நாம் எதிரிகளா தான் பார்ப்போம். ஆனால் இடித்துரைப்பவர்கள் எல்லாருமே நமக்கு நண்பர்கள். உண்மையான நண்பரோட அடையாளம் என்ன அப்படின்னா, வள்ளுவம் சொல்லுது, யாரெல்லாம் உனக்கு இடித்துரைப்பார்களோ, ஒரு நல்ல மன்னவன் எப்படி இருக்க முடியும்? மன்னன் எப்படி உயர்ந்திருக்க முடியும் அப்படின்னா, அவர்களுக்கு இடித்துரைக்கும் அவையில அப்படிப்பட்ட சான்றோர்களை வைத்திருக்கிறவன் தான் நல்ல மன்னன்னு வள்ளுவம் கூறுது. அதுபோல யாரெல்லாம் நமது குறைகளையோ, தவறுகளையோ, பிழைகளையோ, நம்மளுடைய ஆற்றாமையோ, நம்மளுடைய சங்கடங்களையோ சுட்டிக்காட்டுகிறார்களோ, அவர்கள் தான் எதிரிகள் அப்படின்னு சொல்லி கபீர்தாஸ் சொல்றார். அப்ப அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அதுல ஒரு விழிப்பு நிலை ஏற்படும். நாம எதுல திருந்த வேண்டும், எதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். நம்மையும் சிலர் உற்று நோக்குகிறார்கள் அப்படிங்கிற எந்த எண்ணம் வந்து சிறப்பா நம்மளோட செயல்பட வைக்கும். நம்மகிட்ட முன்னோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, "நீ என்ன வேணாலும் செய், சமுதாயம் உன்னை கவனிச்சுட்டே இருக்குங்கிறத மறந்துறாத, ஊர் உன்னை கவனிச்சுட்டே இருக்குங்கிறத மறந்துறாத" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஊர் பாராட்ட வேண்டும், சமூகம் உன்னை வாழ்த்த வேண்டும், அல்லது சமூகத்திற்கு ஏற்ற செயல்களை நீ செய்ய வேண்டுங்கிற ஒரு சிந்தனை உன் மனதுல வந்துருச்சுனாவே, நீ நல்ல செயல்களை செய்ய துவங்கிருவாய்ன்னு நம் முன்னோர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய திறமைகளை பெருக்கிக் கொள்ள எதிரிகள் ஒரு தூண்டுகோலா இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கபீர்தாஸோட சிந்தனையாக அவர் சொல்றார். எங்கேயாவது சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா, இந்த தூண்டுதல் தான் நம்ம விழுந்துட்டா கூட நம்ம எதிரிகள் நம்ம குறையா சொல்லுவாங்க. அதோடைய இப்படியெல்லாம் வர வேண்டியவர் இப்படி போயிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து சமூகம் புறம் பேசுமே. அதற்காக நம்ம ஓட வேண்டுங்கிற ஒரு பெரிய ஊக்கத்தையும், உற்சாகத்தையும் யார் தர்றாங்க அப்படின்னா, நம்மை குறித்து புறம் பேசுபவர்கள் தான். நம்மை ஆகாது நினைப்பவர்கள் தான் நம்மளுடைய குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்பார்கள். அப்ப அவர் சொல்றாரு, ஒரே வார்த்தையில சொல்றாரு கபீர்தாஸ், "எதிரிகள் தேவை" அப்படின்னு சொல்றாரு. எதிரிகளே இல்லாத அரசனுக்கு வெற்றிங்கிறது ஒண்ணு கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். யார் வெற்றி பெற்ற மன்னனாக கொண்டாடப்படுவார்கள் அப்படின்னா, யாராவது ஒரு எதிரி இருக்கணும். அவரோட போர் புரியணும். அவர வெற்றி அடையணும். வெற்றி அடைஞ்சுட்டு வந்தா தான் இவர் வெற்றி அடைந்த மனிதராக கொண்டாடப்படுவார். நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன். வகுப்பில் ஒரு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனாக ஒருத்தன் விளங்க வேண்டும் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்றது தான் அது. ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் எடுத்தவனாக விளங்க வேண்டும் அப்படின்னா, ஒரு வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாணவன் மட்டும் முதல் மதிப்பெண் எடுத்தவனாக கொண்டாடப்பட வேண்டும் என்றால், மீதம் இருக்கின்ற 29 மாணவர்களும் அவரை விட குறைவாக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த 29 மாணவர்களும் குறைவாக மதிப்பெண் எடுத்த காரணத்தினால் தான் இந்த ஒற்றை மாணவன் கொண்டாடப்படுவனாக மாறுகிறான். அப்ப இந்த கொண்டாடப்படும் மாணவன் அப்படிங்கிற அந்த பதவியை யார் கொடுத்தார்கள் அப்படின்னா, அந்த 29 பேரும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கின்ற உண்மை. நம்ம அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கலாம். இந்த 29 நபர்கள் இணைந்து வழங்கிய வாய்ப்பு தான் அந்த மாணவனுக்கான முதல் மாணவன், அந்த வகுப்பில் முதன்மையான மாணவன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அப்ப இந்த வெற்றி அடைந்த போரிட்டால் வெற்றி தான் அவருடைய அடையாளமாக இருக்கும். எந்த போருக்கு போனாலும் அவர் வெற்றியை தான் எடுத்துட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா, யாரோ ஒரு மன்னன் அங்கே தோல்வி அடைய வேண்டும். இவர்ட்ட புறமுதுகு காட்டி ஓட வேண்டும். அப்ப இந்த வெற்றியை யார் வழங்கியது அப்படின்னு பார்த்தா, அந்த எதிரியாக விளங்கிய அந்த மன்னன் தான் வழங்கினார். அப்ப நமக்கு வாழ்க்கையில வெற்றி யார் வழங்குவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் நமக்கு குறை கூறுகிறார்களோ, யாரெல்லாம் நமது தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை புறம் பேசுகிறார்களோ, அதிலிருந்து நம்ம ஒரு சங்கதிய எடுத்துக்கணும். புறம் பேசுபவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஆய்ந்து பார்த்தா, அதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்த்தோம்னா, நாம அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். குறை சொல்கிறவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. என்ன குறை சொல்கிறார்கள்? நம்மிடம் அந்த குறை உண்மையிலேயே இருக்கிறதா? அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு செஞ்சு பார்த்தா, அது நம்மளுடைய மேன்மைக்கான வழியாக இருக்கும். அந்த குறையை விடுவித்துட்டு நம்ம வந்தோம்னா, நமக்கு மேன்மை கைப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப ஏதோ ஒரு வகையில நமக்கான ஒரு நன்மையை செய்கிறார்கள் எதிரிகள். கபீர்தாஸோட சிந்தனை தான் இது. அவர் சொல்றார், ஏதோ ஒரு வகையில நமக்கு உயர்வதற்கான வழியை அமைத்துக் கொடுப்பவர்கள் நம்முடைய எதிரிகள். அப்ப எப்போதும் எதிரிகள் தேவை அப்படின்னு நினைங்க. எதிரிகளை ஒதுக்கி வைக்காதீர்கள், புறம் தள்ளாதீர்கள்.
அவர்கள் உங்களுக்கான ஆசான்கள்னு சொல்றார். எவ்வளவு மேன்மையா சொல்றாரு பாருங்க. அவருடைய சிந்தனை எவ்வளவு மேன்மையா இருக்கு. அப்ப நம்மை ஒருத்தருக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் நம்மோடு இணக்கமாக இல்லையா, நம்மை குறித்து ஏதேனும் புறம் பேசுகிறாரா, நம்மை குறித்து ஏதேனும் குறைகள் சொல்கிறார்களா, அவரை வாழ்த்துங்கள். அவர் அப்படியே இருக்கட்டும்னு வாழ்த்துங்க. ஏன்னா, பெரிய தொழிலதிபர்கள்ட்ட கேட்டா, அவர்களோட எதிரிகள பத்தி நெறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய சக போட்டியாளர் என்னவெல்லாம் செய்றாங்க, அவர்கள் என்ன தொழில் யுக்திகளை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் எப்படி நகர்கிறார்கள், எப்படி வணிகம் செய்கிறார்கள், போட்டியாளராக கருதக்கூடிய அந்த நபர் எப்படி அடுத்தடுத்த நகர்வுகளை செய்கிறாரோ, அதை பார்த்துட்டு தான் தன்னுடைய தொழில்லயும் வந்து மேன்மையையோ அல்லது புது யுக்திகளையோ பயன்படுத்துறது தான் பெரிய தொழிலதிபர்களோட வழக்கம். அப்ப நெறைய கதைகள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தனக்கு முன்னால் இருந்த தொழிலதிபர்கள் என்ன மாரி சங்கதிகள தெரிஞ்சிருந்தாங்க. அவர்கள் போட்டியாளர்கள் தான், இவர்களுக்கு எதிரிகள் தான். இவர்களுடைய உற்பத்தி பொருளை போலவே அவர்களும் உற்பத்தி செய்து படுத்துபவர்களாக இருப்பாங்க. உண்மையில தொழில் ரீதியாக பார்த்தால் அவர்கள் எதிரிகள். ஆனாலும் அவர்கள் அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இவர் இயங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப எதிரிகளை கவனிக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஒரு நாடக கொட்டகையில டிக்கெட் கிழிச்சுட்டு இருந்தாரு ஒருத்தர். உலகம் போற்றும் நாடக எழுத்தாளராக அவர் மாறுனது அவருடைய எதிரிகளால் தான். அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு நாடகத்த பார்த்துட்டு சகட்டு மேனிக்கு ஒருத்தர் விமர்சனம் செஞ்சார். அதனால் கடுப்பாகி போன பிரபல நாடக நடிகர், "உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பெரிய நாடக எழுத்தாளரா?" அப்படிங்கிற கேள்விய எழுப்பி அவர குறை சொன்னார். ஒரு நாடகம் நடக்குது. இந்த நாடகம் இது ஒரு நாடகமே இல்ல. அடிப்படையா நாடகத்திற்கான இலக்கணங்கள் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனம் வந்தது. அத பார்த்தோன்னா அந்த நாடக நடிகர், "நீ என்ன பெரிய எழுத்தாளனா? உனக்கு என்ன தெரியும்? இந்த என்னோட நாடகத்த குறை சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன அறிவு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அவர் யார் அப்படின்னா, விமர்சனம் செய்தவர் யார் அப்படின்னா, நீண்ட நெடுங்காலமாக நாடக கொட்டையில அ டிக்கெட் கிழிப்பவர் அல்லது டிக்கெட்டை அந்த உள் நுழைவுச் சீட்டை பரிசோதனை செய்பவர். அதற்கு முன்பாக அந்த காலத்தில குதிரைகள்ல பெரிய ஓ பணக்காரர், செல்வந்தர்கள்லாம் அந்த நாடகம் பார்க்க வருவாங்க. அந்த குதிரைகளை வாங்கி அந்த குதிரைகளுக்கான கொட்டகைகள்ல கட்டி வைப்பவர். அதை பார்த்துக் கொள்பவர். இந்த 2 வேலையும் தான் அவர் செஞ்சுகிட்டே இருந்தார். இப்படி அந்த நாடக கொட்டையில இந்த 2 வேலையும் செய்யும் பொழுது, அவர் தன்னுடைய வாழ்க்கையில நூற்றுக்கணக்கான நாடகங்களை பார்த்திருக்கிறார். மிகப்பெரிய ஏன்னா, அந்த நாடகம் முடியும் வரை இந்த குதிரையை பார்த்துக் கொள்ளும் வகையில அந்த நாடகத்தை இவரும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த வகையில அவர் நூற்றுக்கணக்கான நாடகங்களை பார்த்தவர். ஆனாலும் வெளி உலக பார்வையில பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு குதிரை காப்பாளர், ஒரு நுழைவுச் சீட்டு கிழிப்பவர். இதுதான் அவருடைய அடையாளம். அதனால அவர் வந்து அந்த நாடகத்தை விமர்சனம் செய்தத அந்த நாடக நடிகரால தாங்கிக்கவே முடியல. "என்னோட நாடகத்த நீ வந்து மோசமான நாடகம்னு விமர்சனம் செய்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சாதாரண குதிரை பார்த்துக் கொள்பவன். நீ ஒரு நுழைவுச்சீட்டு கிழிப்பவன். நீ வந்து உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன அவ்வளோ பெரிய நாடக எழுத்தாளரா?" அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டார். இந்த கேள்வி கேட்டோன்னே அவரால அந்த கேள்வியே தாங்கிக்க முடியல. ஏன்னா பல 100 நாடகங்களை பார்த்ததுனால, ஒரு நல்ல நாடகம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த காட்சிகள் மக்களை ஈர்க்கின்றன? எந்த காட்சிகள்ல கைத்தட்டல் அதிகம் வருது? எந்த மாரி கதைகள் வந்து மக்கள் கூட்டத்தை இந்த நாடக கொட்டைக்கு இழுத்து வருகிறது? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவருக்கு அத்துப்படியா அப்படியே ஊறிப் போச்சு உடல்ல. ஏன்னா அத்தனை நூற்றுக்கணக்கான நாடகங்களை பார்த்திருக்கிறார். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன் ஒரு நாடகத்த எழுதக்கூடாது? அப்படிங்கிற ஒரு சிந்தனைய அவருக்குள்ள அந்த எதிரி தான் தூண்டி விட்டார். "நீ என்ன பெரிய எழுத்தாளனா? நீ சாதாரண குதிரை காப்பாளன் தான?" அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் இவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப அந்த வகையில முதல் நாடகத்தை எழுதி அரங்கேற்றினார். அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உலகின் ஆகச்சிறந்த எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் அப்படித்தான் உருவானார். அப்ப அதற்கப்புறம் தொடர்ந்து அவருடைய அத்தனை நாடகங்களும் உலக பிரபல்யமாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப அந்த ஒளிந்து கிடந்த ஷேக்ஸ்பியரை வெளி உலகத்திற்கு காட்டியவர் யார் அப்படின்னா, அந்த நாடக நடிகராகிய எதிரி தான். அப்ப நம்ம மனதுல எதிரிகள் என்பவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு சங்கதியை நாம் எப்போதும் விதைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, அவர்கள் ஏறக்குறைய ஒரு குரு தான். அவர்கள் தோழர்கள் தான். நம்ம பார்க்கிற பார்வைய தான் மாத்தணும். நான் அடிக்கடி சொல்றது தான். நம்ம எதிரிகளை எதிரிகளாக பார்த்து அவர்கள் நம்மை தோற்கடிக்க வந்தவர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நமக்கு தேவையான விஷயங்களை தோண்டி புதையலாக கொடுக்க வந்தவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். அவர்கள் புறம் தள்ள வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.
இதுவரை நீங்கள் எதிரிகளை உணரவில்லை என்றால் கூட தேடுங்கள். உங்களை சுற்றியும் இருப்பார்கள், கண்டிப்பாக இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கும் பாடங்களை படிக்க துவங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையான பக்கத்தை எட்டிப் பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நாளின் செய்தியாக நான் சொல்கின்றேன். எதிரிகளை நினைச்சு எப்போதுமே கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, வேதனைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலையை விட உயர வேண்டும் என்றால், அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்ந்து காட்டுவேன்னு உறுதி எடுத்துக்கங்க. உறுதி எடுத்தீங்கன்னா போதும். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மை இல்ல அப்படிங்கிறத நான் நிரூபிக்க பாடுபடுவேன்ங்கிற ஒரு உறுதி எடுத்தீங்கன்னாவே, நீங்க மேன்மை அடைவீங்க. அவர்கள் தாழ்மை அடைவார்கள். எதிரிகள நீங்க எப்படி பழிவாங்க வேண்டும் என்றால், அவர்கள் முன்னால் மிகச்சிறப்பாக அவர் கூற்றை உடைத்து காட்ட வேண்டிய வகையில வாழ்ந்து காட்ட வேண்டியதுதானே தவிர, அவர்கள் புறந்தள்ள வேண்டியதல்ல. அவர்களை ஒழித்து கட்ட வேண்டியதில்ல. நாம் செய்ய போற காரியங்கள்ல, செயல்கள்ல எப்படியுமே எல்லோரும் மிகச்சிறப்பாக 100% மிகச்சரியாக எல்லா செயல்களையும் செய்துவிட முடியாது. நம்ம செய்யற செயல்கள்ல எப்பவுமே சிறு சிறு பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அத நமக்கு தெரியாது. ஏன்னா, "காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு" சொல்லுவாங்க இல்லையா? நம்ம செய்யறது நமக்கு மேன்மையான செயலாகத்தான் தெரியும். அதுல இருக்கிற சிறு சிறு குறைகளையோ, இன்னும் மேன்மையாக அத எப்படி செய்யலாங்கிற வழிவகைகளையோ யார் நமக்கு சொல்லித் தருவாங்க அப்படின்னா, எதிரிகள் தான். அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்ப எதிரிகளை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதக்கூடிய அளவுல நம்ம நிறைய சங்கதிகள சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம மேன்மை அடைய வேண்டும் என்றால், நம்மை சுற்றி எதிரிகள் தேவை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. எப்பவுமே எதிரிகள் இருக்கிறார்கள்னு வருத்தப்படாதீர்கள். பெருமைப்படுங்க. நமக்கு இலவசமாக ஆலோசனை வழங்குவதற்கு, எந்தவித கட்டணமும் வாங்காமல் ஆலோசனை வழங்குவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு அவர்களுடைய சொந்த நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அல்லவா? அவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நாளின் செய்தியாக எடுத்துக்கொள்வோம். நல்ல செய்திகளை பகிர்வதற்கு எப்போதும் இந்த தளம் நமக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளும் ஒரு சில மேன்மையான எழுத்தாளர்கள், குருமார்களோட வாழ்வியல் சங்கதிகளையும், சீடர்களுடைய பக்கங்களையும் நாம புரட்டி பார்த்தோம். வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய சிந்திக்க இருக்கின்றோம். எப்போதும் போல இந்த அவையில வீற்றிருக்கின்ற அனைத்து மேன்மக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அவைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்குமே வரும் நாட்கள் வளமானதாக அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாகவே அமைந்திருந்தது. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவர்கள் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடம் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை எப்போதும் அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளம். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பண்ணா. மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தல். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய, இன்னும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விடயங்களை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நிச்சயமாக நமது வாழ்வியல் வழிமுறைகளை மேன்மையான வழிகளில் நாம் செலவு செய்யும் பொழுது, அதற்கு நிறைய நன்மதிப்பீடுகளையும் நல் வாழ்க்கையினையும் வரமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு தாங்கள் கூறிய உதாரணங்கள் வெகு நேர்த்தியாகவும் சிறப்பானதாகவும் இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடியதாகவும் இருந்தது. இத்தகையதொரு இனிமை மிகுந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்பயன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். அதில் முதல் நிகழ்வாக இன்று மேன்மை பாராட்டுவோம் என்ற தொடர் நிகழ்வின் 13வது பாகத்தினை அன்பு சகோதரர் கவிஞர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக
நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது அவையில் நமது உரிமை அறிவோம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா அறப்போர் ஜாகீர் உசேன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் மெருகேற்றிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த மாதத்தின் தொடக்கம், இந்த வாரத்தின் தொடக்கத்துல ஒரு அற்புதமான உரை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மூத்தோர் சொல் கேள் அப்படிங்கிற ஒரு பழமொழியோட இன்றைய நிகழ்வே கருத்துக்களை பகிர தொடங்கினார் ஐயா அவர்கள். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம கடந்து செல்லும் ஒவ்வொரு உயிர் இப்படி எல்லாத்துலயுமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த சங்கதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதற்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. லியோ டால்ஸ்டாய் பத்தின ஒரு சிறிய சம்பவம். லியோ டால்ஸ்டாய் ஒரு முறை பூங்காவுக்கு போயிட்டு ஒரு சிறுமியோட விளையாடிட்டு அவருக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு, லியோ டால்ஸ்டாய் கூட விளையாடினேன்னு உங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லு அப்படின்னா அவரு நினைச்சுக்கிட்டாரு அந்த பொண்ணு சொல்லும் போது அவங்க பெற்றோர்கள் பெருமைப்படுவாங்கன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, நீங்களும் போய் சொல்லுங்க, நான் மேரி கூட விளையாண்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அவருடைய கர்வம் அங்க தகர்ந்து போகுது. அது நாள் வரைக்கும் ஒரு கர்வம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்கிறார். இதே மாதிரி நம்ம சுற்றிலும் நிறைய மேரிகள் இருப்பார்கள். அவங்க என்ன சங்கதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம உள்வாங்கிக் கொள்றதுல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதும் எப்பவும் ஒரு கவனத்தோடயே இருக்கணுங்கிறதையும் ஐயா சொன்னாரு. நாய் நன்றியோடு இருக்கும். அது போல நம்முடன் வாழும் அனைவருக்கும் நாம் எப்போதும் நன்றியோடு இருக்க வேண்டும். நம்ம சுற்றி இருக்கும் அனைத்தும் இயற்கையில அனைத்துமே கொடுக்கும் இயல்புடன் இருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் எப்பவுமே தனக்காக அப்படின்னு வைத்துக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கிறான். படைக்கப்பட்டவை அனைத்துமே நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு தான். கடவுள் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் ஒரு செல்வந்தர கிட்ட எல்லா செல்வமும் வருது. அவர் ஒரு கடவுளின் வாரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல கடவுளின் தூதன், இறை தூதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தன்னிடம் இருக்கும் செல்வங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா அப்படி இல்லை அப்படிங்கிறத அந்த செல்வந்தனும் சரி, சுற்றி இருப்பவர்களும் அவர்கள் வாரி குவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் பாக்குறோம். ஆனால் அந்த மாதிரியான சிந்தனை நமக்கும் இருக்கக்கூடாது. செல்வந்தர்களும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இன்னொரு குரு சீடர்களுக்கான கதைகள் இன்றைக்கு ஐயா நிறைய பகிர்ந்துகிட்டார். அதுல முதல் கதையாக ஒரு குருவுடைய குரு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோருக்குமே ஆர்வமா இருந்தது. குரு கிட்ட கேட்கும்போது அந்த குரு சொல்றாரு, ஒரு 10 வயது சிறுமிதான் என்னுடைய குரு. ஒரு மெழுகுவர்த்தி ஒளி இருக்குது. அந்த ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த மெழுகுவர்த்தி ஏத்திட்டு அந்த சிறுமி கிட்ட கேட்டப்போ, இந்த ஒளி ஊதி அந்த மெழுகுவர்த்தியின் ஒளிய ஊதி அணைச்சிட்டு, இந்த ஒளி எங்க சென்றதுன்னு சொல்லுங்க, எங்கிருந்து வந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த குரு அப்ப அவருக்கு புரிஞ்சது. இன்னும் நாம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கற்றுக் கொடுப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மை சுற்றிலும் யார் வேண்டுமானாலும் நம் குருவாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு உணர்ந்தார் அந்த குரு. இன்னொரு குரு சீடர் கதையில நானின் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவருக்கு குரு கிட்ட இருந்து எப்ப தானும் ஒரு குருவாக மாறிட்டோம், நம்மளும் தனியாக ஒரு ஆசிரமம் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அத குரு கிட்ட எப்ப நம்ம குரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப குரு அவர் அதை புரிஞ்சுகிட்டு அவர் ஒரு இடத்துக்கு அனுப்புறார். அந்த இடம் என்னன்னா ஒரு சமையல்காரர் இருக்கும் இடம். 4 நாள் இருந்து பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறார். 4 நாள் இருக்காரு, பாக்குறாரு. அவர் நைட்டு பாத்திரம் கழுவி வைக்கிறார். காலை எழுந்தவுடன் பாத்திரத்தை கழுவுறார், சமையல் பண்றார். 4 நாள் இதைதான் பாக்குறாரு. பாத்துட்டு என்ன ஏன் குரு இங்க அனுப்பிச்சாருன்னு எனக்கு தெரியல. இங்க நீங்க பாத்திரம் கழுவுறீங்க, வைக்கிறீங்க, இவ்வளவுதான் பண்றீங்க. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரரிடமும் சொல்லிவிட்டு குருவிடமும் இதையே சொல்றாரு. அப்ப குரு என்ன சொல்றாரு,
இரவுல பாத்திரம் கழுவி வைக்கிற அவர் காலையில எழுந்தோன்னையும் கழுவின பாத்திரங்களை மீண்டும் கழுவி இருப்பாரு. ஏன்னா அதுல ஒண்ணுமே ராத்திரியில நடக்கலைனாலும் ஏதாவது ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கழுவி சமைச்சாதான் அது சுத்தமா இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் நமக்கு தினம் நம்ம சும்மா இருந்தாலும் சில களங்கங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை எப்பவும் கழுவுவதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். தினமும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கிருந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த நானின் அவர்களுக்கு புரிகிறது. நாம அந்த விஷயத்த கத்துக்கிறேன் அப்படின்றத அவரு அப்பதான் உணர்றாரு. கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சிந்திக்கும் போதுதான் நம்மளால குருவாக மாற முடியும். ஏன்னா கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு அப்படிங்கிறது. இன்னொரு கதையில ஒரு குரு தச்சர், ஒரு இதுவும் அதே மாதிரி கதை தான். தானும் குருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முதன்மை சீடருக்கு ஒரு ஆசை. அப்ப குரு சொல்றாரு, ஒரு தச்சர் கிட்ட போயிட்டு, நீங்க பக்கத்து ஊர்ல ஒரு தமிழ் புலவர் இருக்கார், அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கான அந்த சவப்பெட்டி தயாரிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லி அனுப்புறார். அப்ப அந்த தச்சர் கிட்ட போய் சொல்லும் போது அவர் சொல்றாரு, எனக்கு தேவை அவர் ஆங்கில புலமையுடையவரா தமிழ் புலவரா அப்படிங்கிறது எனக்கு தேவை கிடையாது. அவரோட உடலின் நீளம் என்ன, இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். எடை என்ன, உயரம் என்ன, இதை தெரிஞ்சா நான் அந்த சவப்பெட்டி தயாரிச்சிடுவேன். எனக்கு தேவையில்லாத விஷயங்களை சொல்றீங்க, தேவையான விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த முதன்மை சீடனுக்கும் புரியுது. நான் என்னுடைய மேன்மையை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு மூத்த சீடன் அப்படிங்கிறத மட்டுமே நினைச்சுக்கிட்டு எப்பவும் அதை மேன்மையாக உணர்ந்து கொண்டு நான் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறத அப்பதான் அவருக்கு புரியுது. அவர் திரும்பவும் குரு கிட்ட நான் இன்னும் குருவாவதற்கு தயாராகவில்லை, நான் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்று கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ குரு ஆகிறதுக்கு தயாராக இருக்க, ஏன்னா எதையுமே கத்துக்கல, தினம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மாணவனாக இருப்பேன் அப்படிங்கிறத எப்ப உணர்றாயோ அப்பதான் நீ குருவாகிவிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கடந்து செல்ற உயிர்கள் அனைத்துமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக நம்ம கவனிச்சு கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த கதைகள் மூலமாக நமக்கு கிடைத்த நீதி இது. அதே போல கபீர்தாஸ் அப்படின்ற ஒரு துறவி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதிரிகள் தான் என்னுடைய ஆசான்கள். நம்ம குறை சொல்றவங்கள நம்ம எதிரின்னு பார்த்துடுறோம். ஆனா அப்படி கிடையாது. அவர்கள் தான் நமக்கு வாழ்க்கையில நம்ம மேன்மை அடைவதற்கான சொற்களையும் சரி, அந்த சொல்லதான் நம்மளுடைய குணங்களை நம்ம மாற்றிக்கொண்டு நம்ம மேன்மை அடைகிறோம். ஏன்னா இடித்து உரைப்பவர்களை தான் மன்னன் கூட அரசவையில வச்சிருப்பாங்க. அப்பதான் அந்த மன்னனால சரியா செயல்பட முடியும். அந்த மன்னனுக்கும் ஒரு எதிரி அப்படின்னு இருந்தாதான் அவங்கள வென்று மன்னனும் தன்னை நிரூபிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. சிந்தனைகளை தூண்டுபவர்கள் தான் நம்ம மேன்மைப்படுத்துபவர்களும் எதிரிகளாக தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக ஷேக்ஸ்பியர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஷேக்ஸ்பியர் ஆரம்பத்துல ஒரு குதிரை காப்பாளராகவும், ஒரு அந்த நாடக மேடைக்கு வரவங்க, நாடகம் பார்க்க வருகிறவர்களுக்கு அந்த நுழைவு சீட்டு கிழித்து கொடுப்பவராக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல அந்த நாடகத்தில் நடிக்கும் ஒருவர் அவரை பார்த்து, உனக்கு என்ன தெரியும் நாடகத்தை பத்தி, நீ என்ன பெரிய எழுத்தாளனா அப்படின்றத கேட்கிறாரு. ஏன்னா இவர் பல 100 நாடகங்கள் பார்த்ததுனால எந்த நாடகம் நல்லா இருக்கும் நல்லா இல்ல அப்படிங்கறதே தெரியும். ஆனா அதை புரிஞ்சுக்காம ஒருத்தர் பேசுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு சிந்திக்கிறார். சிந்திச்சுட்டு நான் ஏன் ஒரு நாடகம் எழுதக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அதற்கப்புறம் நாடகங்களை எழுத ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் அவர் உலக புகழ் பெற்ற நாடக ஆசிரியராகவும் மாறுகிறார். இந்த மாதிரி நம்மை சுற்றிலும் நம்ம எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கூற்றை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உடைச்சு காட்டும் போதுதான் அதுதான் சிறந்த ஒரு பழிவாங்குதலாக இருக்க முடியும். நம்ம சிறப்பா வாழ்றதுதான் ஒரு பழிவாங்குறதாக இருக்க முடியும். ஏன்னா நமக்காக அவங்க இலவசமாக ஒரு நேரம், இலவச ஆலோசனை கொடுக்கறதுக்கு நேரம் எடுத்து நமக்கு சொல்றாங்க அப்படிங்கும்போது அதை கவனிச்சுட்டு அதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம் அனைவரும் மேன்மை அடையலாம் அப்படிங்கிற அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ரோட்டரி பாஸ்கர் ஐயாவுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விஜயம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி, கற்பனை களம்
ரேவதி, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்று இந்த தளத்தில் வந்து சித்தர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நான் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை எல்லாம் வாழ்த்திட்டாங்க. நன்றி. நன்றிகள் ஐயா. சித்தர் பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஐயா. நீங்க எப்படி சித்தர்னு உங்களுக்கு பேர் வச்ச அந்த இதை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி தேடி 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 எங்களுக்கு எல்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க ஐயா. நன்றிகள் ஐயா. இந்த பூங்காவில் விளையாடிட்டு இருந்த சிறுமிகிட்ட சொன்ன அந்த கருத்து, சிறுமி நம்மளுக்கெல்லாம் உணர்த்தி அந்த கருத்து என்னன்னா, புரிஞ்சுக்கணும், தன்னை விட யாரும் புரிந்து கொண்டவர்கள் இல்லை என்று நான் நினைத்து செயல்படக்கூடாது. சிறுமி காட்டிய அந்த பாடம் மிகவும் தெளிவான கருத்துகள் ஐயா. அப்புறம் அந்த குரு சீடர்களுக்கு புகட்டிய புரிதல் மேன்மை, அந்த சீடர் சினம் கொள்ளும் போது குரு சொன்ன அந்த கருத்து, அந்த பாத்திரம் சுத்தம் செய்வதுதான். அந்த புரிதல் காலத்துக்கு காலம் நாம தூய்மை பெற வேண்டும். தினந்தோறும் நாம் தூய்மை பெற்று கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய கருத்துகள் ஐயா. இதையெல்லாம் உள்வாங்கி நாம தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த குரு சீடருக்கு சொன்ன அந்த சவப்பெட்டி, அந்த கருத்து மிகவும் அற்புதமான கருத்து ஐயா. நன்றிகள் ஐயா. இந்த சவப்பெட்டின்னதை ஒரு உடனே போய் செய்யணும் அப்படின்னு அது புரிஞ்சிக்கல பாருங்க. அவரு சொன்ன பிறகுதான் அந்த அளவு, நீளம், அகலம் எவ்வளோன்னு கேட்டுட்டோன்னு அதுல பெரிய கருத்து இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணும். மிக அருமை ஐயா. நம் வாழ்க்கையில் புரிதல் மிகவும் அழகான திறவுகோல் ஐயா. நம்ம வாழ்க்கையில அந்த திறவுகோல் தான் இன்னைக்கு நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நன்றிகள் ஐயா. நம் வாழ்க்கையில் வெற்றி பெற எதிரிகள் இருக்க வேண்டும்னு மிக அற்புதமா கூறினீங்க ஐயா. புறம் பேசுதல், எவ்வளோ நம்மளெல்லாம் தாழ்த்தி பேசினாலும் இவங்க தான் நமக்கு எல்லாம் உயர்றதுக்கு படிக்கட்டு மாதிரி இருந்து நம்மளை உயர்த்தி விடுறாங்க. ஒரு எதிரி வரும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த புரிதல் வருது. உண்மையான கருத்து ஐயா. இப்படியெல்லாம் நீங்க தேடி தேடி எங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் எனக்கு அந்த ஒரு அருமையா உங்களுக்கு சித்தர்னு பெயர் சூட்டியது எவ்வளோ பெரிய அற்புதமான கருத்து எனக்கே தெரியாதுங்கய்யா.
என் மனசுல தோணுனத உங்களுக்கு அந்த பேர் வச்சேன். அது எவ்வளோ ஒரு அற்புதமா விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, உங்க கதையெல்லாம் ஒவ்வொன்னா கேட்கும் பொழுது நான் ரொம்ப வியந்தேன் அப்படிதான் சொல்ல முடியுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை நீங்க அடிக்கடி இந்த தளத்துக்கு வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் குழந்தை பேரன் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு மேன்மை பாராட்டுவோம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய கதைகளும் அதை சார்ந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை கத்துக்கொள்ளணும், ரொம்ப அழகா அந்த மாரல் ஸ்டோரின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மாரல்னு நம்மளுக்கு நீதி கதைகள்ல நீதின்னு போட்டு ஒண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரி ஐயா சொன்ன ஒவ்வொரு கதையிலையும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தது. அது முதல் விஷயம் வந்து நம்ம நிறைய இந்த இயற்கையிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா அழகா சொன்னாங்க. மனிதனை தவிர மத்த அனைத்து உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களும் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்தல மட்டும்தான் இருக்கு. நம்ம மட்டும்தான் பெறுதல்ல இருக்கோம் அப்படிங்கிறதும், நம்ம பெற்றிருக்கிறத எதுக்காக நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்காருங்கிறதையும் ரொம்ப அழகா அந்த செல்வந்தர் அவரை வச்சு சொன்னாங்க. அந்த செல்வம்ங்கிறது மட்டும் இல்லாம இப்போ ஐயா சொல்ற மாதிரி ஒரு அறிவு செல்வமும் அதுல அடங்கும். நம்ம எங்கேயோ ஒரு விஷயம் நம்ம படிச்சுட்டு இப்போ ஐயா எங்க படிச்சு எந்த தன்னுடைய அனுபவம் மூலமா சொல்ற ஒவ்வொரு கதையும் நமக்கு வந்து அது ஒரு ஐயா செல்வத்தை பகிர்ந்துக்கிற மாதிரிதான். நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இது ஆமா அப்படிதான் நம்மளும் இனி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கு என்னென்ன இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கோ அது அறிவு பரிமாற்றமாகட்டும், இல்லைன்னா ஒரு சின்ன கையுதவியாகட்டும், அது மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு நீதியை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஐயா சொன்ன அந்த விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த குரு வந்து பாத்திரத்தை கழுவி நீங்க வச்சாலும் நாளைக்கு காலையில கழுவிதான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கல அது மூலமா கத்துக்கிறது அப்படின்னா, நம்ம என்னதான் அறிவா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து அத ஒரு விஷயத்த நீங்க பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னாவே வந்து அது ஒண்ணுமே போடலைன்னா களை முளைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போலதான் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மள புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது வந்து ஒரு நீரோடை மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் தேங்கணுமோ தேக்கம் இருந்ததுனாலுமே அது வந்து அந்த நீரோடை இருக்கிற அந்த சுகந்தமும் மற்ற விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஒரு கட்டத்துல இல்ல நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கோம்ல, இந்த விஷயம் நமக்கு சிறப்பா இருக்கீங்களா தான் அப்படிங்கிற சில விஷயம் அறியாம வரும். அதுக்குதான் டால்ஸ்டாய்க்கும் அந்த மேரிக்கும் உண்டான கதையை வந்து நம்ம ஐயா அழகா சொன்னாங்க. ஏன்னா எங்கெங்க எல்லாம் போனா நம்மளுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க. அதே போல அந்த தான்ங்கிறது வந்துருச்சுனாவே நம்ம கிட்ட இருக்கிறதே அழிஞ்சிரும். அது மாதிரி நிறைய கதைகளும் சரி, நிறைய வாழ்க்கையிலும் நம்ம பார்த்திருக்கோம். நான் தான் பெருசு அப்படின்னு நினைச்சோம்னாவே போச்சு, அவ்வளவுதான். அதனால ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அதுக்கு மேல என்ன புதுப்பிச்சுக்கணுமோ அப்படிங்கிறத வாழ்க்கை பாடமா எடுத்துக்கணும். அது போல ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். அது போலதான் அந்த சவப்பெட்டி கதையும் அந்த சார்ந்த குரு சிஷ்யன் கதையாக இருந்தது. நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இலக்கியத்தில் தெரியும், இலக்கணத்தில் தெரியும், என்னென்ன தெரியும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளுக்கு இப்போ வாழ்க்கையில நெறிமுறையில இப்ப அடிப்படையா என்ன தெரியணுமே அது நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதே போல அந்த கற்றல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மனசையும் சரி நம்மளோட எண்ணத்திலும் சரி நம்மளுக்கு கற்றலுக்கு ஆர்வமா இருந்ததுனா தான் நம்மளால கத்துக்க முடியும். இல்ல நல்லா நிறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னாவே நிச்சயமா அது முழுமையான கற்றலா இருக்க முடியாது. அது குறிப்பாக வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தாதான் மாணவர்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கறதும் சரி, அவங்க அதுலயும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருப்பாங்க. எந்த ஆசிரியர்களா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறது படிக்கிறாங்களோ அதுக்கு இணையா அவங்க வந்து மத்த புக்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா அவங்க துறையாகட்டும் அதுலயும் அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் மாணவர்களுக்கு வந்து இன்னும் சிறப்பாக ஒவ்வொன்றும் வழி காமிக்க முடியும். இது எல்லாமே ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இறைவன் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கான். அதுல எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது மாரி நிறைய விஷயங்கள வந்து நம்ம ஒவ்வொன்னும் இன்னைக்கு வாங்கினதுல எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. நிச்சயமா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒரு
பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில முக்கியமா எதிரிகளை பத்தி ஐயா சொன்னாங்க. எதிரி, போர் அப்படிங்கிறது இல்லைன்னா வெற்றிங்கிறதே இல்ல. நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு வெற்றிக்கும் நம்ம நண்பர்கள் வந்து கூட இருப்பாங்க. இன்னும் முன்னால முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா எதிரிகளாக இருந்து அவங்க ஓட வைக்கிறது தான் நம்மளுக்கு ஓட்டமாவே இருக்கும். இல்ல இங்க நான் இதுல தோய்ந்து போயிட்டேன்னா அவன் வந்து பார்த்தா இதாயிருமே அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே இருக்கும். அதையும் அழகா ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய வாழ்க்கை மேன்மை பாராட்டுவோம்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்டோம். மிக்க நன்றி அனைவருக்கும். மிக்க நன்றிங்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். விந்திய கௌரி பேசுறேன். அம்மா ஐயா நீங்க சரவணன் பேசுங்க ஐயா. அம்மா சரவணன் பேசிட்டுங்கம்மா. நன்றி. சரவணன் நீங்க தொடருங்க. அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். பாஸ்கரன் ஐயா வந்து இன்னைக்கு மேன்மை அப்படின்ற தலைப்புல வந்து மற்றும் ஒரு புதிய அத்தியாயத்தை சொன்னாங்க. நம்மள எதிரிகளை வந்து கூட வச்சுக்கிறது வந்து நம்மள உயர்த்தும் அப்படின்றத வந்து எடுத்துக்கிற இன்னைக்கு டேக்க வருவான். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். கிளப் ஹவுஸ்க்கு என்னுடைய கிராட்டிடியூட். ஐயா மாதிரி நிறைய ஆளுமைகள்ல வந்து இந்த கிளப் ஹவுஸ் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்தது. மற்றும் வந்து இந்த குழுவுக்கும் நன்றி. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. விந்தியா கௌரி அம்மா நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாழ்வியல் விழுமியங்களுக்கான நல்ல கருத்துக்களை நிறைய சொன்னாங்க, கதையாவும் சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல வந்த அந்த சிறுமி வந்து சொன்ன விஷயத்த சொன்னது நானும் படித்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணவம் இருக்கும், ஆனால் நம்ம வந்து இல்லை இருக்கக்கூடாதுன்றத முடிவை நம்ம வச்சுக்கணும், வாழ்க்கையில் பயன்படுத்தணும். மமதையும் அகங்காரமும் இருக்கும், அதுவும் நம்ம வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஐயா சொன்ன கருத்தில் ஒன்று எனக்கு உடன்பாடு உண்டு. எதிரிகள் இருந்தால் நம்ம இன்னும் வேகமாக செயல்படுவோம். ஆனால் எனக்கான ஒரு கருத்து உண்டுங்க ஐயா, அதை நான் பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். யாரையுமே நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாதுங்க ஐயா. பார்த்தா நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் அவங்கள எதிரியாக பார்த்து செயல்பட்டோன்னா அந்த எண்ணம் அதிகமாகும், வேதனை நமக்கு தான் அதிகமாகும். அதனால யாரையுமே உலகத்தில் எதிரியாக பார்க்காம இருந்தால் மனது அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளோட செயல்களை நல்லா செய்யலாங்களா ஐயா. உங்களோட ஒவ்வொரு சொல்லுமே எங்களோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது நம்ம படிக்கிற காலத்துல நீதி போதனை வகுப்புகள்னு ஒரு வகுப்புகள் எடுப்பாங்க நாங்க படிக்கும் போதெல்லாம். இப்போ உள்ள பாடத்திட்டங்கள்ல அது அதிகமா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த சரித்திரம் படைப்பும் தளம் உருவாக்கி இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். ஐயா ரோட்டரி பாஸ்கரன் ஐயாவுடைய உரை எப்பொழுதுமே நமக்கு பிடித்தமான எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு உரையாக இருக்கும். இன்றைய உரையில் ஐயா நீதி கதைகள் மூலமாக நம் வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகளை பற்றி அற்புதமாக எடுத்து கூறினார். ஐயா ஆரம்பத்தில் இந்த லியோ டால்ஸ்டாய்க்கும் மேரிக்கும் நடந்த அந்த பூங்காவில் நடந்த உரையாடல் பற்றிய ஒரு தகவலை ஐயா சொன்னார். அதாவது நான் அப்படின்ற அந்த ஒரு கர்வம், அந்த மாதிரியான விஷயங்களை லியோ டால்ஸ்டாய் அந்த குழந்தையிடமிருந்து நீ போய் உன் தாய் தகப்பனிடம் லியோ டால்ஸ்டாயோட உரையாடினேன் என்ற அந்த ஒரு பெருமிதத்தோடு போய் சொல்லு என்று சொன்னதுக்கு அந்த சகோதரி, அந்த குழந்தை, நான் மேரி உன்னோடு பேசியதை உன்னுடைய தாய் தந்தையர் போய் சொல்லி என்ற அந்த தகவல் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அதே போன்று ஐயா அந்த நாடக ஆசிரியராக சாதாரண ஒரு குதிரை பராமரிப்பு தொழிலாளியாக இருந்த ஒரு தொழிலாளி ஒரு உலகம் போற்றக்கூடிய நாடக ஆசிரியராக மாறியதற்கு காரணம்
அவருடைய அதாவது எதிர் விமர்சனம் செய்பவர்களை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்து. அந்த ஷேக்ஸ்பியர் இந்த அளவுக்கு உலக அளவில் உயர்ந்ததற்கு காரணம் அந்த எதிர்கருத்துகள் சொன்னதினால்தான் அவர் தன்னை யார் என்று உணர்ந்து பிறகு பெரிய உலகம் போற்றும் ஒரு நாடக ஆசிரியராக மாறினார் என்ற கருத்துக்களை ஐயா பகிர்ந்து கொண்டார். இப்படி அற்புதமான வாழ்வியல் அனுபவங்களை நம்மோடு இன்று பகிர்ந்து கொண்ட ஐயா சித்தர் கவிஞர் ரோட்டரி பாஸ்கரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா பாஸ்கரன் ஐயா விருத்தோசவர் சொன்னது போல வாரத்தின் முதல் நாட்களாகவும் இந்த மாதத்தின் தொடக்க நாளாகவும் இன்று அவருடைய உரை நல்ல அந்த மேன்மையை நம்ம எப்படி கடைபிடிக்கணுங்கிற ஒரு பல அற்புதமான உரையை நிகழ்த்தினார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருடைய உரையில சுருக்கமா ஜூஸ் மாதிரி குடிக்கணும் அப்படின்னா நம்ம சுயநலமா இருக்கக்கூடாது, கொடுக்கும் தன்மையில இருக்கணும். அதே மாதிரி நம்ம பெரியாளு, நான் தான் பெரியாளு அப்படின்னு நம்மளே ஒரு அகந்தை மனசுக்குள்ள, நான் பெரியவன், நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன், எல்லாமே எனக்கு கீழே தான் அப்படின்னு எளியோரை கண்டு நம்ம கொஞ்சம் அது ஒரு கர்வமா இருக்கிறது கூடாது. அந்த கதைகள் மூலமா ஒவ்வொன்றா சொல்லுவாரு. அதே மாதிரி நீ என்னதான் பேரும் புகழும் இந்த பூமியில நீ வச்சிருந்தாலும் உனக்கு அந்த அளவு நீளம், அது சவப்பெட்டி நீளத்துக்கு அது வந்து காமன். அது இந்த பூமியில வந்து நிலைத்து இருப்பது கிடையாது. அது என்றைக்காக அது அழிந்து போகும். இந்த அந்த பேரும் புகழ், காசு, பணம், செல்வம் எல்லாமே அழிஞ்சு போறது. அத உணர்த்துற மாதிரி அந்த சவப்பெட்டி கதை. அப்புறம் எது கட்டுறது கையளவு, கல்லாதது கடலளவுங்கிற மாதிரி இந்த நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறத விட இன்னும் நிறைய நான் கத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், கத்துக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே நான் ஒரு மாணவன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கணும். நான் படிச்சுட்டேன், பெரிய ஆளு, நான் தான் புத்திசாலிங்கிற ஒரு இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குரு கதைகள் கொடுக்கும் தன்மையில இருக்கணும். அதாவது இது ஒரு சின்ன கதை கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒரு கூடையில 30 மாம்பழங்கள் இருக்கு. அந்த 30 மாம்பழங்களை குரு வந்து நான் என்னைய மாரி நான் உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கவா இல்ல கடவுள் மாதிரி பங்கிட்டு கொடுக்கவா அப்படின்னதுக்கு, குருனா என்ன எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாரு, சரி கடவுள் மாதிரியே கொடுங்கன்னொடனே அவரு ஒவ்வொருத்தருக்கும் சமமா பங்கிடாம ஒருத்தருக்கு 10, ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 8 அப்படின்னு பங்கிட்டு கடைசியில பற்றாக்குறைய ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து, என்னங்க நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தா கூட எங்களுக்கு எல்லாம் வந்திருக்கோம், இப்ப எல்லாரும் வாங்கி அவங்கவுங்க சாப்பிடுறாங்க, இப்ப எனக்கு இல்லையே கடவுள் கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு என்ன 3 பேர்த்துக்கு பட்னியா விட்டுட்டார கடவுள் அப்படின்னு குரு கிட்ட கேட்ட உடனே குரு சொன்னாரு, அந்த 10 பழம் 8 பழம் 5 பழம் வாங்கினவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து கேட்கறது, கடவுள் வந்து ஒருத்தட்ட அள்ளி கொடுப்பாரு, ஒருத்தட்ட கிள்ளி கொடுப்பாரு, இன்னொருத்தட்ட கொடுக்கவே மாட்டாரு. இந்த அள்ளி கொடுத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும், அந்த நோக்கத்துலதான் நான் அள்ளி கொடுத்தேன் கடவுள் மாரி அப்படின்னு அந்த கதை அமைக்கும். அதனால ஒரு மலை உச்சியில இருந்துகிட்டு கீழே இருக்க அந்த மலை உச்சி இடத்துக்கு கடவுள் வச்சிருந்தாலும் கீழே எத்தனை பேர் எந்தெந்த உதவிக்காக தாகத்தோடு இருக்காங்க, ஏக்கத்தோடு இருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் உதவி தெரிஞ்சு மலை உச்சியில கடவுள் நம்ம வச்சிருக்காருன்னா அதை நம்மளுடைய கடமையா நினைச்சு அது கொடுக்கும் தன்மையில இருக்கணும். அதையும் அருமையா இருந்தது. நம்மள்கிட்ட யாருமே நம்ம எல்லா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம லேர்ன் பண்றோம். அதே மாரி ஒரு எதிரிகிட்ட கூட நம்ம லேர்ன் பண்ணணும். எதிரிகள் தேவை அப்படின்னு சொன்னாரு. எதிரிகளை வந்து எதிரிகள் தான் நம்ம நமக்காக மெனக்கெட்டு நமக்கு இலவசமா பாடம் புகுத்துறாங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணுங்கிறத ஏதோ கத்துக்க இயற்கை வந்து ஒரு எதிரின்னு நம்ம நினைக்கிற ஆள் மூலமா நமக்கு ஏதோ ஒண்ணு இயற்கை கத்துக்க சொல்லி கொடுக்குது. அதன் மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம். எது நம்ம பின்பற்றணும், பின்பற்றக்கூடாது, எதுல விழிப்புணர்வா இருக்கணும், எல்லாமே அது கத்துக் கொடுக்கறது வந்து எதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு.
முடியல ஐயா. அதுக்கு ஷேக்ஸ்பியர் கதை அழகா சொன்னாரு. அவருக்கு இருக்கிற திறமையை கொண்டு வந்தது அந்த ஏளனமா பேசின அந்த நாடக கலைஞர். உனக்கெல்லாம் என்னடா தெரியும், அறிவு இருக்கா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லல அப்படின்னா அவர் வழக்கம் போல இன்னமும் சீட்டு கிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதனால எதிரிகளையும் கொண்டாடுவோம், எல்லாத்துக்குமே அன்பா இருப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த சாராம்சமா அவருடைய உரையா இருக்கிறேன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்களுடைய உரையை கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்து. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். பாஸ்கரன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மிக்க மகிழ்ச்சிங்க சகோதரி. ஒரு அற்புதமான நாளில் நல்ல விஷயங்களை பகிர்வதற்கு மாதத்தின் முதல் நாளில் வாய்ப்பை வழங்கிய இந்த அவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எப்போதும் பின்னூட்டம் வழங்கும் அன்புக்குரிய வாழ்த்துக்களோடு பின்னூட்டம் வழங்கும் அன்புக்குரிய அம்மா விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும், சகோதரி ரேவதி அவர்களுக்கும், சரவணன் எப்போதும் வழக்கம் போல மிகச்ச சுருக்கமாக என்ன ஏற்றுக்கொண்டாரோ அதை அழகா சபையில் பிரதிபலிப்பாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா அவங்க ராமச்சந்திரன் ஐயா மிகச்சிறப்பான கம்பீரமான குரல்ல அவருடைய பதிவு எப்பவுமே செய்யறது வழக்கம். அவருக்கும் சகோதரர் சேவியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிற நன்றியோட விந்திய கௌரி அம்மா ஒரு சங்கதியை சொன்னாங்க, யாரையுமே நம்ம எதிரியா நினைக்க கூடாது, அதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாம் எதிரிகளை உருவாக்குவதே இல்லை, எதிரிகள் உருவாகுகிறார்கள், அவர்களாக தான் உருவாகிறாங்க. நம்ம யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை. நான் சொன்ன விஷயமே எதிரியை நாம் தீர்மானிப்பதில்லை, அவர்களா பொறாமை, வஞ்சம், சினம், காழ்ப்புணர்ச்சி இது போல 6 குணங்கள், தேவையில்லாத குணங்களின் வாயிலாக அவர்களே உருவாகி கொள்கிறார்கள். நம்ம யாரையுமே எதிரி, இவரெல்லாம் என்னுடைய எதிரி அப்படின்னு நம்ம யாராவது பட்டியலிட்டு இருக்கோமா? அப்படிலாம் இல்லைங்க. அவர்களுடைய காழ்ப்புணர்ச்சியால, அவர்களுடைய வஞ்சத்தால, இயலாமையினால, அவங்களோட பொறாமையினால, அச்சத்தினால, கோபத்தினால, சினத்தினால அவங்க உருவாகிக்கிறாங்க. அப்ப எதிரிகளை நாம் படைப்பதில்லை, அவர்களாக உருவாகி கொள்கிறார்கள். அவர்களை நாம் எதிரிகளாக பார்ப்பதும் இல்லை. அப்ப சொன்னதே, அவர்கள் எதிரிகளாக அவர்களே பாவித்து கொண்டாலும் கூட அவர்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு நல்லது கிடைக்குது. சொந்த நேரத்தை அவர்கள் செலவிட்டு நம்மளுடைய உயர்வுக்கு அவர்கள் உழைக்கிறார்கள், நம்மளுடைய குறைகளை இடித்து காட்டுகிறார்கள், எடுத்து காட்டுகிறார்கள். அதுபோல நல்லதைத்தான் செய்யறாங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால எதிரிகளாக நாம் பாவிப்பதில்லை, உருவாகி கொள்கிறார்கள் அவர்களே அவர்கள் நமக்கு எதிரிகளாக அவர்களே விளங்கிக் கொள்கிறார்கள், அவர்களே அந்த உருவை எடுத்துக் கொள்கிறார்கள் தான் உண்மை. அதுபோல எதிரிகளை நாம் எப்போதுமே உருவாக்க வேண்டாம், உருவாகி விடுவார்கள், அவர்களே உருவாகி விடுவார்கள் தான் உண்மையும் கூட. மகிழ்ச்சிங்க. அந்த புரிதலை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறேன். எதிரிங்கிற வார்த்தையை நாம் உருவாக்குவதில்லை, அவர்களா சுயம்புவாக உருவாகிறார்கள் தான் உண்மையும் கூட. நம்மளுடைய நடவடிக்கைகளோ, நம்மளுடைய உயரமோ, நம்மளுடைய ஆளுமை திறனோ அல்லது நம்மளுடைய அறிவாற்றலோ இதுதான் எதிரிகளை உருவாக்குது அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. மிக்க மகிழ்ச்சி. இந்த அவைக்கு நன்றி. மிகச்சிறப்பாக தொகுத்து அளித்த கற்பகவல்லி சகோதரிக்கு இந்த நேரத்தில் நன்றியோடு வாழ்த்துக்களையும் கூறுகிறேன். இந்த அவைக்கு மீண்டுமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நீங்க சொன்ன நன்றிங்க. எதிரி தொடர்பான கருத்தை நான் சரின்னு ஏத்துக்கிறேன் ஐயா. தெளிவா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா. தொடர்ந்து மேன்மை பாராட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்வாக இன்றைக்கு டிசம்பர் மாதம் முதல் நிகழ்வாக, இந்த வாரத்தின் முதல் நிகழ்வாக மேன்மை பாராட்டுவோம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய மேன்மையான கருத்துக்களை ஐயா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. நிச்சயமா எல்லோருக்குமே உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதும், நம்ம ஒரு எதிரி அப்படின்னா எதிர்கருத்துடையவர்களை பார்க்கும் பார்வையும் வேறு மாதிரியாக இருக்கும், அவர்களால் நம்ம எப்படி நம்ம மேன்மைப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்துக்களோடு இன்றைய நிறைவு கருத்துக்களை ஐயா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. மிக்க நன்றிங்க ஐயா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், செந்தில்குமார், பவுலின், வேல்ராஜ், கோவிந்தராஜ், சர்வஜித், சசிகலா அம்மா, சோபன், சின்னசாமி ஐயா, வருண், நித்யாதேவி அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அன்பு சார் அவர்கள் கன்கிராட்ஸ் பாஸ்கரன் சார், சோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சசிகலா அம்மாவும் நன்றி சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் சரியா கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல மழை பேஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்றைய நிகழ்வுல இத்தனை பேர் கலந்துகிட்டு இத்தனை இணைய சவால் தாண்டியும் கலந்து கொண்டு கேட்பதற்கும் நன்றி. தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கும் மிக்க மிக்க
நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அரப்போர் ஜாகிர் உசேன் அவர்களின் சிறப்பு உரையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.